எனக்கு என்னாலுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கையில எல்லாரும் வர காட்டியும் கிளாஸ்ல 300 பேர் இருக்கிற. ஸோ அவங்க தேவைன்னா ஜாயின் ஆகிக்கும். ஸ்கூல் கிளாஸ்ல லீக்கர் ஆகிக்கும் சார், அது ஓகே. பட் உங்களுக்கும் தேவையான ஈக்கோணும். நீங்க ஜூம்ல லைவ்ல வந்து படிச்ச வேண்டியதே உங்களுக்கு தான் ஈக்கோணும். ஸோ நீங்க வந்து ஸ்கூல் கிளாஸ் ரெண்டு எப்பயுமே அதுக்கு தான் பேத்தி கொண்டிருக்கேன்டா. நான் சொன்னேன் ஆல்ரெடி, தேவையான கிளாஸுக்கு போங்க, தேவையில்லாத கிளாஸுக்கு போவானும் சரி. ஸோ நீங்க தான் பார்த்து முடிவு எடுக்கணும். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி அப்படி செல்லல போவானும் வேற கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ரெக்கார்ட் தரேன், ஆனால் உங்களுக்கு ரெக்கார்ட் பார்க்க டைம் கிடைச்சிரோ இல்லையோன்னு எனக்கு தெரியும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இங்கே வந்தேன்னு சொன்னா, நாங்கள் நேற்று அமுக்கமண்ட பாடத்துல அமுக்கமண்ட செக்ஷன்ல நாங்க வந்து திரவ அமுக்கம், வாயு அமுக்கம் அது சம்பந்தமா எப்படி கணிப்பு அது செய்யற அது சம்பந்தமான ஐடியாவோன்னு செஞ்சேன். அதுல ஒரு விஷயம் நான் செல்லது, அந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு போனா டைம் போகும்போது தெரியும், பரவாயில்ல. இப்ப நாங்க வந்து அந்த ஹைட்ரோலிக் ப்ரெஷர் ஒரு கராஜ் ஒன்றுல இப்படி வச்சுக்கொள்ளும். அந்த காரண்டோ சத்துற ஒரு கேள்வி வந்து நீங்க கண்டிப்பா தெரியும். இந்த இடத்துல காரண்ட நிப்பாட்டி அந்த ஜெட் நீரியல் யாக்கு ஈனால ஒரு மனுஷன் ப்ரெஸ் பண்ணினா அது அப்படி இங்கனால கார் வந்து இப்படி தூக்கிப்பட்டு. நீங்க சின்ன இத உதாரணத்துக்கு செல்லும் ஜெக். இப்ப எப்படி இதை கீறு ஜெக் எடுத்து இப்ப ஒரு மனுஷன் வந்து இப்படி அந்த இதாக்க போக்குல அந்த கார்ட முன்ரோது இப்படி தூக்கிப்பட்டு. இப்ப இது காரன்னு வச்சுக்கொள்ளும். இப்படி கார்ட முன்ரோத தூக்கிப்பட்டு இது சும்மா இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இப்படி ஜெக் கொண்ட வச்சு நாங்க இப்படி இப்படி கையால இதாக்க போக்குல இப்படி ஜாக்ல ஒவ்வொரு டைப் இருக்கிற இப்படி இப்படி இதாக்குற மாதிரி இருக்கிற சுத்துற ஜாக் இருக்கிற. அப்ப நாங்க அப்படி இதாக போக்குல அவ்வளவு பாரமான காரம் எங்களுக்கு கையால தூக்கிடுமா, இப்படி பெரிய வாகனம் எங்களுக்கு கையால தூக்கியதா. ஆனா நாங்க அந்த ஜெக்கால இதாக போக்குல அந்த வாகனம் தூக்கிப்படுது. எப்படி அது ஜெக் வந்து இதாக்குறது கேஸ் ஒன்றும் இல்லை, அது சும்மா இப்படி 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 நாங்க இதாக்குறதுக்கு மட்டும் தான் நிக்கிறோம். இப்படி சுத்துறதுக்கு என்ன சரிதான் நிக்கிற ஜாக் எல்லாருக்கும் தெரியும். டயர் ஒன்றே சரி ஆவினா டயர் ஒன்று பஞ்சர் ஆவினா டக்காண்டு அதை மாத்துறதுக்கு நாங்க அந்த டயரை மாத்துறதுக்காக வேண்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தோட ட்ரிப் பண்ண போற வேன்ல போற எல்லாரும் சேர்ந்து வேனை தூக்கி டயரை கலட்டி அப்படியோ மாத்துற இல்ல. எல்லாரும் அப்படி இறங்கினாலோ இல்லை எப்படியோ வைக்க அந்த ஜக் எடுத்து சுத்தி அந்த இடத்த மட்டும் தூக்கி அங்கனால டயரை மாத்துரு. எப்படி அது சாத்தியமான அந்த சின்ன ஜக்க கஷ்டம் இல்லாம நாங்க இதாக்கி அவ்வளவு பெரிய வாகனம் மட்டும் தூக்குறதுக்கு எப்படி ஆவினான்றது அந்த தீர்வு. இது போன வருஷம் சப்போர்ட் செமினார் பேப்பர் 2022 23 அப்படி 23லயும் இருந்த போலயா ஏதோ தெரியும். நான் கடைசி ஜூம் கிளாஸ் ஒன்றிக்கிட்டு தான் அதை விளங்கப்படுத்தினேன். போன வருஷமும் விளங்கப்படுத்தினேன் இந்த மாதிரி கேள்வி உண்டு. ரைட். அப்ப இந்த இந்த கேள்வியை அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு கேள்வியும் கேட்கிறேன். ஸோ இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு சொன்னா, அப்ப அவங்க செல்ற 100 நியூட்டன் விசைய தானா கொடுக்கல. இப்ப சாதாரண மனுஷன் ஒன்றுக்கு ஒரு கையால கொடுக்கல 1500 2000 நியூட்டன் விசைய கையால கொடுக்க கஷ்டமாயிக்கும், ஏழுமாய்க்கும். நான் நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் 100 நியூட்டனை கொடுக்க ஏழுமா ரெண்டு வச்சுக்கொள்ளும். அந்த காரை தூக்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய விசை தேவைப்படும். எவ்வளவு பெரிய பாரமான கார் உண்டு. இப்ப கார் உண்டு சும்மா கார் உண்டு நான் சும்மா வச்சுக்கொள்வோமே 800 கிலோ ஈக்கண்டு. அது அந்த மாதிரி சும்மா வச்சுக்கொள்ளும். ஒரு 600 கிலோன்னு சரி வச்சுக்கொள்வோம். கார் ஒன்றைக்கும் 600 கிலோ. 600 கிலோ ஒரு மனுஷனுக்கு தனியா தூக்கிக்கொள்ள கஷ்டமே. அது வெயிட் லிஃப்டிங் போறவனாலும் தூக்க மாட்டானுங்களே. அப்ப அவிட நிறைக்கு மாத்தினா அது எவ்வளவு பாரமாயிருக்கும் 600 கிலோன்றது. எனக்கு தெரிய காரணம் எவ்வளவு பாரமாண்டு நான் சும்மா தான் போட்டேன். எங்களுக்கு கான்செப்டை விளங்கி கொள்ளதுக்கு போட்டேன். இப்ப 600 நியூட்டன் வேற பேருகள் அப்படி வந்திருந்தா ரீநேம் பண்ணி கொள்ளுங்கோ. கிளாஸுக்கு வெளியில இந்த ஆக்கள் வர தெரியும், நான் உங்களை நம்பி செக் பண்றேன். நீங்கள் அதுக்குரிய முறையில நடந்து கொள்ளுமென்னு நினைச்சிரு. 600 கிலோன்னு சொல்றத நியூட்டன்ல சென்னா நாங்க 10ஆல பெருக்கித்தானே செல்லணும். W = mg. ஒரு பாரத்தை கிலோல வார உண்டு நாங்க நியூட்டனுக்கு மாத்தி செல்லணும்டா 10ஆல தானே பெருக்கணும். அப்ப இந்த 600 கிலோகிராம் திணிவுடைய ஒரு கார்ட பாரத்தை நியூட்டன்ல சென்னா 6000 நியூட்டன் தானே. அப்போ ஒரு 6000 நியூட்டனுக்கு எவ்வளவு பாரமானோன்னு எங்களுக்கு தூக்கியல சாதாரண கையால. ஆனா இந்த ஜெக்கை யூஸ் பண்ணி தூக்கியல. அது எப்படின்னு சொன்னா ஒரு தியரி உண்டு. என்ன தியரின்னு சொன்னா, ஒரு திரவம் உண்டுல இப்ப நாங்க ஒன்னா இது செய்யணும். ரைட். அதை எப்படி சொல்றேன்டா, ஒரு திரவம் உண்டுல இப்ப இது என்னன்னு சொன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம். ஒரு கராஜ் ஒன்றுல நீங்க கண்டிக்கணும். சேவிஸ்ல அந்த பெரிய வாகனம் உண்டு அப்படி இரும்பு ஒன்றுக்கு மேல வச்சு அந்த கீழால தண்ணி அடிச்சு கழுவுற
ஒரு கார் ஒன்று இப்படி ரெண்டு இது இப்படி பாலம் மாதிரி செஞ்சு அந்த பாலத்துக்கு மேல நிப்பாட்டி கீழால ஹோஸ் அடிச்சு கழுவு காரை இப்படி நிப்பாட்டிக்கும் வசதி. அப்ப அது மாதிரி தூக்குற சிஸ்டம் இருக்கும். நீங்க கராஜ்ல கண்டிக்கும் இந்த மாதிரி சின்ன இடமொன்ல அவன் வந்து பிரஸ் பண்ணக்குள்ள அங்க கார் வந்து இப்படி நிலத்துல இருந்து ஸ்டாண்ட்ல அப்படி மேல போற சிஸ்டம் ஒண்டி. இந்த கேள்வியை தேடினா காட்டிலும் ஈக்கும் எங்கேக்கிறோ தெரியாது தேடிதான் காட்டணும், ரைட்? அப்ப எப்படி இருந்துச்சுன்னா இவர் சின்ன விஷயம் கொடுத்து அவ்வளவு பெரிய பாரமிக்கிற ஒரு காரண்ட் எப்படி தூக்குறன்றது தான். இப்ப கிட்டத்தட்ட 6000 நியூட்டன் வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய பாரமிக்கிற காரண்ட் எப்படி தூக்குறேன்னு சொன்னா அது பஸ்காலின் தத்துவம்னு சொல்லி ஒரு விஞ்ஞான தத்துவத்துக்கு கீழே தான் இது நடக்கும். எப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளது தண்ணி நிறைச்சிக்கிற தண்ணியோ ஒயில் தான் நிறைச்சிக்கிற. சரி, நான் உதாரணத்துக்கு ஒரு திரவம் போட்டுறேன். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு தண்ணி நிறைச்சிக்கிறேன்னு எடுத்துக்கணும். தண்ணியில ஒயில் தான் நிறைச்சி தண்ணிக்கு செய்யல பிசுக்குமை தன்மையுடைய பாய் ஒன்று தான் நீக்கணும். பிசுக்குமை அற்ற பாய் தண்ணிக்கு செய்யலாம். இது அது வந்து நீங்க A-level பிசிக்ஸ்ல தான் படிச்சு. திரவங்கள்ல ஒவ்வொரு வகையான திரவம் இருக்கு. தேன் என்றது ஒரு வகையான திரவம், ஒயில் என்றது ஒரு வகையான, தண்ணி என்றது ஒரு வகையான, அதுக்கு சொல்ற பிசுக்குமைன்னு சரி. நீங்க போற A-level போனாதான் படிச்சு. இப்ப நான் சும்மா சொல்றேன், இங்க ஒரு திரவம் ஒன்றை போட்டி. அப்ப திரவம் போட்டு நாங்க இங்கனால பிரஸ் பண்ணினா அந்த திரவத்துக்குள்ளால அங்கனால நாங்க கொடுக்குற அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே ஊடு கடத்தப்படுது. நாங்க இங்கே கொடுக்குற அமுக்கம் அதே அளவா ஊடு கடத்தப்படுது. அதாவது ஒரு விஞ்ஞான விதி ஒன்றிக்கு உங்களுக்கு ஒன்றுமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்க தேவையாண்டு இல்லை. நான் இப்ப என்ன சொன்னேன், ஒரு கராஜ் ஒன்றுல ஒரு மனுஷன் ஜெக் கொண்ட சும்மா இப்படி கையால இதாக்க போக்குல அவ்வளோ பெரிய பாரமிக்கிற ஒரு கார் உண்டு, லொரி உண்டு தூக்கிப்படு பெரிய மண் கொண்டு போற டிப்பர் உண்டுன்னு வச்சுக்கொள்வோம். பெரிய மண் கொண்டு போற டிப்பர் உண்டு. அப்ப ஒரு மனுஷன் இந்த டிப்பரை கீழால சரி ரெப்பையா பண்ணணும்னா அந்த டிப்பரையும் தூக்குவானு இப்படி ஜெக் அடிச்சு. அது எப்படி அவ்வளவு பெரிய வாகனம் உண்டு ஒரு சின்ன மனுஷன் கையால இதாக்கி ஜெக் அடிச்சு தூக்க வைக்கிறது. சும்மா இப்படி போய் இது தூக்கல, ஆனா ஜெக்கால தூக்கலும். அது எப்படி நடந்தது தான் நீங்க கொஸ்டின். அப்ப அது எப்படி அப்படி நடந்த அது எப்படி அந்த மாதிரி கணக்கு செய்யறதுக்கு ட்ரிக் தான் நான் சொல்லித்தேன். அப்ப நாங்க இங்க வந்து ஒரு திரவம் நிறைக்கப்பட்ட ஒரு ஏரியாட ஒரு அந்தத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தா. இப்ப நான் இங்க வந்து 1000 பஸ்காலண்ட ஒரு ப்ரெஷர் கொடுத்தேன்னு வச்சுக்கொள்வோம். அமுக்கமாட்ட கொடுத்தா அந்த அமுக்கம் அதே அளவா அப்படியே அந்த திரவத்தின் வழியே கடத்தப்பட்டு கொண்டு போறான் அப்படின்னு சொல்லி. அதுதான் தியரி. ஒரு திரவம் ஒன்றுல ஒரு இடத்துல அமுக்கம் ஒன்று உண்டானா அது அதே அளவா அந்த திரவத்தின் வழியே கடத்தப்படுதாமன்னு சொன்னேன், ரைட்? அதுதான் தியரி. இப்ப இந்த மாதிரி கணக்கு வந்தா இப்ப நான் இங்க உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்த உதாரணத்துக்கு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற பரப்பளவு வந்து 40 மீட்டர் வர்க்கம்னு வச்சுக்கொள்ளும். சும்மா சரி சும்மா போட்டுருல, சும்மா போட்டு ரைட். இனி இருக்கிற 800 நியூட்டன் விசையை கொடுக்குறேன்னு வச்சுக்கொள்ளும் இந்த மனுஷன், ரைட்? இந்த இடத்துல இருக்கிற பரப்பளவு வந்து 80 வச்சுக்கொள்ளும். 80 மீட்டர் இருக்கும். காரை தூக்க வேண்டிய ஏரியா கொஞ்சம் பெருசின்னு வச்சுக்கொள்ளும், ரைட்? இப்ப கணக்க செஞ்சா ரைட், ஓகே. இப்ப எனக்கு செல்லுங்கோ இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை செல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிச்சு விசையும் பரப்பளவும் இருந்தா அமுக்கத்தை கண்டுபிடிச்சு ஏழுமோ ஏழும். அப்ப எல்லாரும் செஞ்சு போடுங்க. இந்த இடத்துல இப்ப நான் தந்திக்கு உங்களுக்கு ஒரு மனுஷன் இந்த இடத்துல 800 நியூட்டன் விசைய பிரயோகிச்சுறான். அந்த இடத்துல இருக்கிற அந்த பொட்டியில பரப்பளவு அவன் அந்த நெசுக்கிற பிரஸ் பண்ற அந்த இடத்துல இருக்கிற பரப்பளவு 40 மீட்டர் இருக்கும். அப்ப எனக்கு செல்லுங்க அந்த இடத்துல எவ்வளவு அமுக்கம் வேணும்? இரசப்பாரம்பரியம் திரவத்தை என்ன கேட்கிறது? இந்த இடத்துல எவ்வளவு அமுக்கம்? ஒருத்தருக்கு விசை தெரியும், பரப்பளவு தெரியுமெண்டா அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு என்ற ஒரு சமன்பாடு நேத்து படிச்ச. அப்ப அது சீனியர் டிசீஸ் இருந்தா இன்றைக்கு மறந்திக்கும், நேத்து படிச்சது இன்றைக்கு மறந்திக்கும். சோமில்லாதா கலண்டர், ரைட்? அப்ப 800 பரப்பளவுக்கு கீழேனா 40 போடணும், சுருக்கினா 20 பஸ்கால், ரைட்? நான் ஒரு இது ஒன்று செய்தேன். இப்ப எனக்கு அங்கின சாரி விசை எனக்கு தெரியும். இப்ப நான் 6000 நான் போட்டது எனக்கு தெரியும், ரைட்? இப்ப நீ இனி 20 பஸ்கால கொடுத்து தள்ளு. ஒரு மனுஷனுக்கு ஒரு சாதாரண சின்ன ப்ரெஷர் ஒன்று தானே குடிக்கலாம். அவன் மனுஷனே. அப்ப அவனுக்கு கஷ்டப்பட்டு அவன் 20 பஸ்கால கொடுத்து இப்படி ஜக்க இதாக்கு. இப்ப அங்கின எவ்வளவு அப்ப அந்த காரை தள்ளுறதுக்கு பெரிய விஷயம்னு தேவை, ரைட்? இப்ப இந்த கணக்கு செய்யறதுக்கு கணக்குல கேட்கறது, நீங்க இங்க 800 நியூட்டன் விசையை கொடுத்து தள்ளினா
அங்கின அந்த கார் எவ்வளவு விசையோட ஒசக்கைக்கு வரும், காரை தூக்கணும்னா அங்கனுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு கேட்குறேன். நீங்க இங்க 800ஓட கொடுத்தா காருக்கு எவ்வளவு தேவைப்படும்னு கேட்குற, ரைட்? அப்ப காருக்கு எவ்வளவு விசை தேவைப்படும்னு அவங்க கேட்குற, காரை தூக்கிறதுக்கு எவ்வளவு விசை தேவை இன்னைக்கு வரும். நீங்க இங்க 800ல தள்ளினா காரை தூக்கி படிக்கிறதுக்கு எவ்வளவு விசை தேவைன்னு கேட்குற கேள்வி அதுதான். இப்ப எனக்கு விசையை கண்டுபிடிச்சதுக்கு பரப்பளவு தெரியும், விசையை கண்டுபிடிக்கட்டாம். அப்ப எனக்கு இன்னும் ஒரு கணியம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு விசையை கண்டுபிடிக்கணும்டா பரப்பளவு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த சமன்பாடுல என்ன தெரிஞ்சுக்கணும்? எங்ககிட்ட சமன்பாடு இன்னைக்கு அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. அதுல வந்து எங்களுக்கு விசையை கண்டுபிடிக்கணும்டா பரப்பளவு தெரியும் 80 மீட்டர் வரைக்கும். என்ன தெரிஞ்சுக்கணும்? அமுக்கம் தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு ரூல் ஒன்று இப்ப எங்களுக்கு அமுக்கம் தெரியா, ஆனா எங்களுக்கு ஒரு ட்ரிக் ஒண்டிக்கிறேன். நாங்க சொன்ன ஒரு திரவத்துல ஏதேனும் ஒரு இடத்துல அமுக்கத்தை கொடுத்தா அதே அமுக்கம் தான் எல்லா இடமும் நீக்கும். அப்ப எனக்கு இங்கின கொடுத்த அமுக்கம் தெரியும் எவ்வளவு, இங்கின கொடுத்த அமுக்கம் தெரியும் எவ்வளவு, 20. அப்ப அங்கின கொடுத்த அமுக்கமும் 20. ஒரு விஞ்ஞானி ஒன்று சொன்ன ஒரு திரவத்துல ஏதாவது ஒரு இடத்துல அமுக்கம் ஒன்று கொடுத்தா அந்த அமுக்கமே தான் எல்லா இடமும் நீக்கும் சொல்லி. அப்ப அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அகின அமுக்கம் அவங்க கேள்வியில தாரல, ஆனா எங்களுக்கு தெரியும் இகின அமுக்கம் 20, இகின வார அமுக்கம் தான் அங்கினே நீக்கும்னு ஒரு விஞ்ஞானியோட செல்லிக்கு. அப்ப அந்த அமுக்கத்தை நான் இங்கே போட்டுக்கொள்றேன். இப்ப அங்கே எவ்வளவு விசைன்னு கண்டுபிடிச்சு ஏழுமோ எவ்வளவா ஏழும். அதே அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பளவு. விசை எவ்வளவு, சாரி விசையை தான் கண்டுபிடிச்சு அமுக்கம் 20, பரப்பளவு எவ்வளவு 80. இப்ப நான் விசை எழுவாய் மாற்றம் செஞ்சா 20 தர 80 சமன் விசை, விசை சமன் 16,00800 நியூட்டன். இப்ப பாருங்க, ஜெக்குக்கு நீங்க எவ்வளவு கொடுத்த அங்க காருக்கு அது எவ்வளவு பெருசா மாறினேன். ஜெக்குக்கு நீங்க வந்து இப்படி ஜெக்க இந்த டயர காரை தூக்குறதுக்காக நீங்க ஜெக்ல 800 நியூட்டன் விசையை கொடுத்த, ஆனா அது காரை தூக்குறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய விசையா மாறினேன், 1600 நியூட்டனா மாறினேன். அப்ப அதுதான் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிற இந்த ஜெக்ல கராஜ்ல எல்லாம் இந்த நாங்க கொடுக்குற விசை பெருசாவி போற அடுத்தது உங்களுக்கு இந்த சிஸ்டத்தால இந்த திரவத்தின் வழியே அமுக்க மூடு கடத்தப்பட போகல பெரிசாகிற சிஸ்டம் ஒன்று இருக்கிறதா. அப்ப உங்களுக்கு இப்ப இது நான் அது அப்படி அது இயற்கையாவே அப்படித்தான். நாங்க இங்கன கொடுக்குற விசை அங்க போகல பெரிசாவி போறோம். அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா அந்த இங்கின ஒரு கொடுக்குற விசைய நாங்க கொடுக்குற அளவு பெருசாவி போறதால அங்கின காரோண்டோ லொரியொண்டோ எதையோ வச்சு எங்களுக்கு தூக்கிலுமா மாறு எந்த அது அந்த தொங்கலுக்கு போகல அது 1600 நியூட்டன் அளவுக்கு பெருசாவின. பாருங்க இந்த தொங்கலை நாங்க கொடுத்தது 800 நியூட்டன், அந்த தொங்கல் அது வந்து 1600 நியூட்டனா மாறிக்கொண்டு போறதால அதுதான் சிஸ்டம், ரைட்? இப்ப இது வந்து ஏ லெவல் பிசிக்ஸ் பேப்பர்ல 2012 எனக்கு ஏ லெவல் பேப்பர்ஸ் நினைக்கிறேன். 2012 ஒரு கேள்வி ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த கொட்டிக்காவத்தை தெரியும் தானே, அந்த குப்பமலை இருக்கிற கொழும்புல போக்குல காண்ற கொட்டிக்காவத்தை தெரியும் தானே, கொழும்புல குப்பை மேடு இருக்கிற இடம் வந்து கொட்டிக்காவ, ரைட்? அங்க வந்து ஒரு தடவை வந்து அந்த மலை வந்து உடைஞ்சு கொண்டு விழுந்து ஒரு 2010-11 தான் போகுது, 11-12 தான். அப்ப அந்த வருஷம் பேப்பர்ல அதுல கொஸ்டனா அது வந்து இருந்து. அப்ப அந்த மலை வந்து இது குப்பமலை, இது குப்பமலை, சரியா? உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்றேன். இது குப்பமலை, அங்க இருந்து அப்படி தூரத்துல ஊடுகள் இருந்து தூரத்துல அந்த மலை ஏரியால தூரத்துல ஊடுகளிக்கிறது நீங்க போனாலே விளங்கும், ரைட்? மலை அப்படியே அந்த ஏரியால ஊடலிக்க அவங்களுக்கு அது பழகித்தான் நிற்கும். எங்களுக்கு அந்த ஏரியால போக்குள்ள அந்த நாத்தம் மாதிரி விளங்கும். அப்ப இந்த மலை வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு உடைஞ்சிட்டு புழுந்து, அது நிறைஞ்சி போகல, அது பேலன்ஸ் எல்லாம் உடைஞ்சிட்டு புழுந்து அந்த மலை. அப்ப அந்த மலை உடைஞ்சிட்டு புழுந்ததால அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஊடுகள் எல்லாம் உடைஞ்சு கொண்ட உடைஞ்சு அங்கிருக்கிற அங்கிருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஊடுகள் எல்லாம் உடைஞ்சிட்டு இது இப்படி நடந்தேன் ஏ லெவல் பிசிக்ஸ் பேப்பர்ல கேள்வி எழுதிட்டு. என்னன்னு சொன்னா இந்த மலையோட இடத்துல இருந்து இந்த ஊடுகள் வரைக்கும் இருக்கிற நிலம் வந்து கிட்டத்தட்ட சேற்றுப்பாங்கான நிலம், கிட்டத்தட்ட நிலத்தடி வந்து சேர்த்து தன்மையும் நீக்கிறது, ரைட்? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது கிட்டத்தட்ட அந்த கராஜ்ல இருக்கிற அந்த திரவம் நிறைக்கப்பட்ட ஒரு ஏரியா மாதிரி. ஒரு இடத்துல திரவம் ஒன்றுல சரி ஒரு ப்ரெஷர் ஒன்று வந்தா அந்த ப்ரெஷர் அப்படியே அந்த திரவத்தின் வழியே எல்லா இடத்துக்கும் போறேன்னு நாங்க சொன்னேன். அப்ப கிட்டத்தட்ட இந்த மலை உடைஞ்சி விழுந்து இந்த சேத்தின் வழியே அந்த ப்ரெஷர் அப்படியே கடத்தப்பட்டு இந்த ஊடுகளுக்கெல்லாம் பெய்து அந்த விசப்பட்ட அதால அந்த ஊடுகளும் உடைஞ்சு. உங்களுக்கு விளங்குற என்ன சொல்றேன்? இல்லாட்டி ஒன்றும் விளங்குது இல்ல? எனக்கு வந்து சொல்லுங்க,
இதெல்லாம் தேவையில்லை. நான் சரியா சப்ஜெக்டை மட்டும் சொன்னா போதும். நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன். அந்த அந்த ஹைட்ரோலிக் சிஸ்டம் திரவத்தின் வழியே அமுக்கம் ஊடு கடத்தப்பட்ட சிஸ்டம் ஒன்று இருக்கிறேன். ஒரு திரவத்துக்கு நீங்க ஒரு இடத்துக்கு அமுக்கத்தை கொடுத்தா அது அப்படியே அந்த திரவத்தின் வழியே கடத்தப்படும், எல்லா இடத்துக்கும் போற. அப்ப இதுதான் அந்த தியரி தான் இங்க நடந்தது. அன்றாட வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் இப்ப சொல்லி காட்டுறேன். அப்ப ஒரு குப்பமலை உடைஞ்சி சேத்துக்கு விழுந்து. அப்ப அந்த சேத்தின் அடியே அது அப்படியே அந்த சேருண்டு இது ஒரு கிட்டத்தட்ட பீஸுக்கு ஒரு திரவம் மாதிரி தானே, கொஞ்சம் அந்த வலுவலுப்பு தன்மைக்குது. அப்ப அந்த சேற்றின் வழியே அந்த விசை அப்படியே கடத்தப்பட்டு பெய்த்ததால் அந்த தூரத்துல இருக்கிற அந்த சேற்று பாங்கான நிலத்துக்கு அண்மித்த அந்த ஊடுகள் கிட்ட எல்லாம் அந்த விசை பெய்து பட்டதால் அந்த ஊடுகள் எல்லாம் தூக்கி இப்படி கீழால தூக்கி பட்டு இப்படி விழுந்த மாதிரி ஆகும். ஓகே, உங்களுக்கு விலங்கவில்லைன்னா விட்டு போடுங்க. விலங்கவில்லைன்னு போட்டிக்கிறாள் விட்டு போடுங்க. இதெல்லாம் யோசித்து உங்களுக்கு சேரும் வேணும் மண்ணும் வேணும். உங்களுக்கு 35 மார்க்ஸ் தானே கேட்டுக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு யாரு போட்டிக்கிறேன். அப்ப 16ல இருந்து 35 போறதுக்கு இது தேவைன்னு இல்லை. ரைட், உங்களுக்கு தேவை 16 மார்க்ஸ் 35 மார்க்ஸ் போறதுக்கு இந்த கணக்கு செய்யுது. அது நான் சும்மா சின்ன ஒரு எடுக்கிற பிள்ளைக்கு பெரிய ஒரு அறிவுண்டு வரதுக்கு அப்படி திங்கிங் வியூ எல்லாம் மீக்கிறேன்னு நான் சொல்லி காட்டினேன். ஒரு சும்மா இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சயின்ஸ்ல மாற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதுக்காக வேண்டி சொன்னதே தவிர அதெல்லாம் எடுக்க தேவையாண்டு இல்லை. அது நீங்க ஏ போய் படிச்சுக்கோங்க. சயின்ஸ் படிச்ச பொருளே 35 எடுக்கிறோத்த. அப்ப அந்த அளவுக்கு தேவையில்லை பிடிக்குமே அது. ஏ ஒரு சயின்ஸுக்கு போறதுக்கு ஏ மேக்ஸ் செய்ய போறாங்களுக்கு அது சின்ன ஐடியா வந்து தேவை சுற்றியும் சரி. ரைட், எத்தனை நான் எல்லாரையும் பார்க்கணுமே. எடுக்கிற பிள்ளைக்காரும் செல்லணும். அப்ப எடுக்கிற பிள்ளைய மட்டும் யோசிச்சு கொண்டு படிச்சு தரப்போக்குள்ள நான் நிறைய விஷயம் இந்த கிளாஸ்ல செல்லாமலே போய் உண்மையா சொன்னா செல்லாமலே போய்த்திட்டேன். நான் எடுக்கிற புள்ளைய மட்டும் யோசிச்சு கொண்டுதான் எப்பயுமே படிப்பிச்சிரு. அப்ப அதால வந்து நான் நிறைய இங்கிருந்து செல்லணும்னு நினைச்சிற சில விஷயங்கள் நான் செல்றேன்ல, சென்னா விளங்காம போகும்னு சொல்லி. அப்ப நான் வந்து சும்மா நார்மலா தியரி மட்டும் செல்லு. இல்லாட்டி நான் எப்பயுமே ஒப்பிட்டு ஒப்பிட்டு செல்லுவேன். இப்படி ஒன்று இருக்கிற இது இப்படி எல்லாம் இருக்கிறேன்னு செல்லத்துக்கு ஏழும். இவ்வளவு படிச்சுக்கிறேன் நான். அப்ப ஆனா செல்லிக்கிறதுக்கு எல்லாம் அந்த விளங்காம போகும். ஆனா அப்படி செல்லாமலும் மேல அப்ப எடுக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டி செல்லணும். அது சுட்டியும் செல்லும். அப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்க தேவையில்லை. இகின கொடுக்குற அமுக்கத்தை இங்கிக்கு பாவிச்சு செஞ்சா சரி. இதுதான் கேஸ். ரைட், இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு படம் ஒன்று வரைங்க, நம்பர் போடுவானா. இப்படி ஒரு படம் ஒன்று வரைங்க. இகின ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று மாதிரி வரைஞ்சி ஒரு மனுஷன் ஒன்று வரைஞ்சி, அப்புறம் இங்கே கார் ஒன்று வரைஞ்சி. இங்கே விளங்கது கொண்டு இல்ல, சின்ன விஷயம். நான் சின்ன ஒரு திரவத்தில் ஒரு இடத்துல கொடுக்குற அமுக்கம் எல்லா இடத்துக்கும் அதே அளவுல போகும். அது உண்மையிலே விளங்கிக்காது நிறைய பேருக்கு. நான் என்ன செல்ல வந்தேன்னு விளங்கிதான் ஓகே. நான் சொன்னது திரவத்துல ஒரு இடத்துல கொடுக்குற அமுக்கம் எல்லா இடமும் மூடுக்கடுத்தப்படும். அப்ப எங்கேயாலும் ஒரு சேத்துல ஒரு பெரிய கல்லொண்ட போட்டா அந்த சேத்தின் வழியா அந்த கல்லால வந்த விசை அப்படி எல்லா இடத்துக்கும் போற அதே அளவுல. அதுதான் என்ன நடந்தது. பெரிய மலை ஒன்று உடைஞ்சு கொண்டு சேத்துக்குள்ள விழுந்தா அந்த சேத்தின் அடியால் அந்த விசை கடத்தப்பட்டு தூரத்தில் இருக்கிற ஊடுகள் வரைக்கும் அது கடத்தப்படும். அதால அந்த ஊடுகள் அந்த கீழே இருக்கிற பவுண்டேஷனோட தூக்கிப்பட்ட மாதிரி ஆகும். கீழால தூக்கிப்பட்டு விழுந்த மாதிரி அந்த ஊடுகள் உடைஞ்சிச்சு. தாப்பேலம் அந்த தாப்பேன்னு சொல்றீங்களா, ஈஸ்டர்ன் மதியில எல்லாம் வந்து இப்படி தூக்கிப்பட்டு உடஞ்சி விழுது. அப்படின்னு நடந்தது. ஓகே ஓகே, இப்ப இந்த படத்தை வரைஞ்சா இங்க நிக்கிற குறுக்கு வெட்டு பரப்பளவு, இந்த இடத்துல இருக்கிற குறுக்கு வெட்டு பரப்பளவு போட்டுக்கொள்ளுங்க. 10 மீட்டர் வரைக்கும் போடுவோம் நாங்க. ரைட், இந்த இடத்துல பிரயோகிக்கப்படுற விசை இப்படி போடுவோம். மேல இருந்து அம்புக்குறி போட்டு காட்டும். இந்த இடத்துல பிரயோகிக்கப்படுற விசை 250 நியூட்டன் போடுவோம் நாங்க. இந்த இடத்துல இருக்கிற குறுக்கு வெட்டு பரப்பளவு 20 மீட்டர் வரைக்கும் போடுவோம். போட்டுட்டு போட்டுட்டு இப்படத்திற்கு அமைய ஒன்றும் தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி செஞ்சா சரி. உங்களுக்கு அந்த குப்பையும் வேலை ஒன்றும் தேவையில்லை. இணைக்கிற அமுக்கம் அங்கினைக்கும் போதும். அப்ப நீங்க இணைக்கிறத அமுக்கத்தை கண்டுபிடிச்சா அங்கினைக்கு அந்த அமுக்கத்தை யூஸ் பண்ணி செய்யணும். நாங்க வளிமண்டல அமுக்கம் அந்த இரசப்பாரமானி இகினையை கண்டுபிடிச்சா அது இங்கினைக்கு தார இங்கிற வேல்யூவும் அதுதான். இப்ப நேத்து கிளாஸ் வந்தாக்களுக்கு தான் அது தெரியும். நேத்து கிளாஸும் வரல, ரெக்கார்டும் பார்க்கல, வானத்துல இருந்து விழுந்தமா இன்றைய கிளாஸுக்கு வந்து அது விளங்காது. அப்ப இகினிக்கிற அமுக்கத்தை நீங்க கண்டுபிடிச்சா அது இனிக்கு ஈக்குவல் ஆகுற. இகினிக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிச்சா அது அங்கினைக்கும் ஈக்குவல் ஆகுற. அப்ப அந்த சமன்பாடு போட போக்குள்ள அந்த அமுக்கத்தை பாவிக்கணும். இப்ப இந்த கேள்வி எந்த உங்களுக்கு விளங்குற நான் செல்லாம இப்படத்திற்கு அமைய இக்காரை உயர்த்த பயன்படுத்தப்படும் விசையின் பருமன் யாது? இப்படத்திற்கு அமைய இக்காரை உயர்த்த பயன்படும்
விசையின் பருமன் யாது? இது உங்களுக்கு விளங்கினா இது சின்ன விஷயம். இப்படி ஒரு கேள்வி வந்து சப்போர்ட் செமினார் பேப்பர்ல எனக்கு அப்ப சொல்லி தராம போயெல்லாம் மனசுக்கு நான் சொல்லி சொல்லி தந்த கட்டாயம் வந்தா செய்யுங்க. இப்படி ஒரு கேள்வி நான் சயின்ஸ் மாடல்ல போடணும்னு நினைச்சு கொண்டிருந்து போட கிடைக்கல. அப்படின்னு தான் நினைச்சிருக்கு. நான் பொதுவா யோசிச்ச கேள்வி எல்லாம் போட்டிக்கிறோம். இப்படி ஒன்றும் போட்டிக்கணும் கட்டாயம். எந்த இது சப்போர்ட் செமினார் பேப்பர்ல ஒரு தடவை வந்து வருமோ தெரிய பார்ட் டூல வரலாம். இப்படி ஒரு பெரிய படத்தை போட்டு பார்ட் டூல வர ஸ்கூல் புக்ல அப்படி ஒரு படமும் ஸ்கூல் புக்ல அந்த மாதிரி அந்த தியரி இதுதான் அந்த தியரியா எனக்கு மறந்துட்டு. இது பாருங்க, இதுதான் அந்த சிஸ்டம். அப்ப இதனால நீங்க கொடுக்குற அந்த சின்ன விஷயம் யூஸ் பண்ணி பெரிய காரோட கராஜ்ல தூக்கியெல்லாம் கீழே வேலை செய்யறதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு பாருங்க சின்ன ஜாக் கொண்டு யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய காரை தூக்கு. ஸ்கூல் புக்லயே இருக்கிறேன், நான் மறந்து போயிட்டு அதை காட்டுறதுக்கு. ஸோ இது பெரிய தியரி. இதைத்தான் இங்கே அவ்வளோத்தையும் விளங்கப்படுத்தி பாருங்க. இன்னைக்கு எல்லாம் விளங்கப்படுத்திக்கதான் இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது. இது பாருங்க, இது இன்னமே 10 மீட்டர் வரைக்கும் அப்படி அதே கேள்வி போட்டுப்பட்டேன். இல்லை, 250 நான் போட்டி அவன் 20 போட்டி இகினி இருந்து ஸ்டார்ட் ஆகி 21 அமுக்க மூடு கடத்தப்படல் என்ற தலைப்பு போட்டு ஸ்டார்ட் ஆகி அது இங்கின தொடங்கி அது இங்கின வர காட்டியும் போதும். அதைத்தான் நான் இவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல பிடிச்சோம் தேவையில்லையும் ஆசை. இதைத்தான் நான் நேத்து விளங்கப்படுத்தினேன். அந்த பலூன் ஒன்றை எடுத்து அந்த நூலை அவுத்துட்டா இப்ப இன்றைக்கும் இதை செய்ய இதுல ஒரு துண்டை நான் நேற்று லைட்டாவே செய்யணும். இதுல கணக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லிக்காது. அப்ப அந்த பலூன் ஒன்று எடுத்து நூலை அவுத்துட்டா இதைத்தான் சயின்ஸ் மாடல்ல கேள்வியா போட்டிக்கு பெரிய பிராக்டிக்கல். இதை பத்தி எங்களை வரைக்கும் போகும். வளிமண்டலம் தொடர்பு படுத்து வரைக்கும் போகும். இப்ப 16ஆம் பாடம் செய்யணும். சம்டைம் அடுத்த கிழமை மிஸ் ஆகுமோ தெரியும். கிளாஸ் வந்து நான் ட்ரிப் பண்ண போகும்போது யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நோம்புக்கு முன்னுக்கு நானும் மனுஷன் எங்க சரி போகணுமே. அப்ப கிளாஸ் வச்சு கொண்டு படிச்சு கொண்டே நின்றா சரியா இருக்கும். ஸோ அடுத்த கிழமை கிளாஸ் மிஸ் ஆகுமோ தெரியும். அது சொல்லி நான் ஃபாஸ்டா செய்யணும். ஆனா எனக்கு எல்லா ஐடியாவும் சொல்லி தரணும்னு தான் ஆசை தெரியும். இப்ப இப்ப கொடியை வண்டி கொண்டு பார்ப்போம். ஒரு கொடியை வண்டிக்கிற ஒரு போய் வண்டிக்கிற அப்ப அவங்க அடுவிட்டால வந்து எனக்கு கோல் அடிச்சு செல்ற இண்டிவிஜுவலா கிளாஸ் எடுக்க சொல்லி அவனோட மகனுக்கு எவ்வளவு வேண்டாலும் உங்களுக்கு சொல்லித்தர. நீங்க ஒரு ஹவருக்கு 5000 கேட்டாலும் பரவாயில்ல. எவ்வளவு வேண்டாலும் பேமெண்ட் எடுங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. எங்களோட மகனுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுங்க. அப்படி அப்படி செல்ற அப்படியெல்லாம் என்ன செல்ற. இப்ப எனக்கு வந்து உண்மையா டைம் தான் பிரச்சனை. எனக்கு சல்லி பிரச்சனை ஒன்றும் இல்லைங்கன்னு அது எவ்வளவு வேண்டாலும் தாரேன். தனியா கிளாஸ் எடுக்கிறது அந்த 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 பொடியனுக்கு மட்டும் படிச்சு கொடுக்கும். இப்ப அது ஒத்தரல்ல கேட்ட அப்படி ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டீங்க. அப்ப இப்ப இந்த கிட்டத்துல அப்ப அந்த ஏ கிட்ட போர்டர்லயோ எங்கேயோ வைக்கிற போல தனியா படிச்சு கொடுக்க சொல்லி கேட்கும். ஜூம்ல தனியா படிச்சு கொடுக்க இல்லாட்டி நேரா தனியா படிச்சு கொடுக்க சொல்லி. அப்ப அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. அப்ப நான் இத்தனை எனக்கு உண்மையா டைம் இல்லை. எனக்கு எங்கட கிளாஸ் இந்த செஞ்சு கொண்டு போறதுக்கே டைம் இல்லை. அப்ப அப்படி அதுதான் நான் சொன்னேன். இப்ப நானும் என்ன வேலையை செஞ்சு கொண்டு போகணும். ஸோ கிளாஸ் எனக்கு உண்மையா எல்லா ஐடியாஸையும் சொல்லி தரதான் ஆசை. இப்ப உங்களால இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து இப்படி எக்ஸாம்ல வர பாயிண்ட்ஸ் இந்த ஐடியால மட்டும் பேசணும் எனக்கும் ஆசை. இப்படி ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு இப்படி ஒரு ஐடியா உண்டிக்கு இப்படி ஒரு ஐடியா உண்டிக்கு அப்ப இந்த ஐடியால வந்து இப்படி கேள்வி செய்யணும் எனக்கும் சொல்லித்தர ஆசை. ஆனா எங்களுக்கு என்ன பிரச்சனை? காலம் பிரச்சனை. இப்ப எத்தனை எம்சிக்யூ மாஃபியாண்டு நாங்க பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று தொடங்க 2 மாசத்துல 20 பாடத்தையும் செய்யணும்னா உண்மையா சரியான ஹார்ட் ஒர்க் உண்டு. அப்ப நாங்க அதை பிளான் பண்ணி செஞ்சு கொண்டு அப்ப ஆனா உண்மையா எனக்கும் சொல்லி தரணும்னு தான் தேவை. இனி டைம் போதான்னு உங்களுக்கு விளங்குறேன். அப்ப அந்த ஐடியாவே ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போனா இந்த பலூன் கேஸ் செய்யாம நான் 2013 இருக்கிற கேள்வி செய்யோ மேலும் கண்டிப்பா பலூனை இருக்கிறதுக்கு முன்னுக்கு வந்து ரெண்டுலயுமே ஒரே அளவு தண்ணி இருக்கும். இப்ப நீங்க தண்ணி ஊத்தினா யூப்ல ஆயில இப்படி போயிட்டு 2 பக்கத்துக்கும் நிறைஞ்சு இப்படி நிற்கும். இப்படி ரைட். இப்ப நீங்க வந்து இந்த இதுக்கு தான் நீங்க இந்த செய்யறேன்னா பலூன் ஒன்று இருக்கு. ரைட். இப்ப இந்த இந்த சந்தர்ப்பத்துல இது தொடர்ந்திக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல இந்த ரெண்டு இடத்துலயும் ஒரு வெளியால காத்தால ஒரு அமுக்கம் கொண்டு வாரு. அப்ப இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்துக்கு என்ன செல்ற? வெளியால காத்தால வர அமுக்கத்துக்கு நாங்க எந்த செல்றோம்? நேற்று படிச்ச உங்களுக்கு மறதி என்ற நோய் இல்லாட்டி உங்களுக்கு செல்லும் ஆகும். இந்த இடத்துல வர காத்தால வர அமுக்கத்துக்கு நாங்க என்ன செல்றோம்? இப்ப நாங்க திறந்து வச்சுக்கு அப்ப வெளியில இருக்கிற காத்தால வர அமுக்கத்துக்கு நாங்க என்ன செல்றோம்?
வளிமண்டல அமுக்கம். அப்ப வளிமண்டல அமுக்கம் இங்கே தாக்கி கொண்டிருக்கு. அப்ப எப்பயுமே துறப்பட்ட ஒரு மேற்பரப்புல சும்மா ஓப்பன் ஆகிக்கிற ஒரு தண்ணிக்கு மேலேயோ ஒரு மனுஷனுக்கு மேலேயோ வளிமண்டல அமுக்கம் தாக்கி கொண்டிருக்கு. ஓகே, அது வெரி சிம்பிள். வளிமண்டல அமுக்கத்தை வந்து நாங்க பை எழுத்தால குறிச்சு காட்டுறோம். மேக்ஸ்ல பை 22 கீழே இலக்கு நாங்க யூஸ் பண்றோம். அந்த எழுத்தால குறிச்சு காட்டுறோம். அப்ப நாங்க இப்ப இங்க இப்படி கொடுத்து காட்டுறீங்க பை, சரி அப்படின்னு காட்டு. இல்லாட்டி பி நோட் அண்ட் எழுத்தால காட்டுறேன். நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஒரு பேப்பர்ல உங்களுக்கு அவங்க தருவாங்க, அவங்க சும்மதார்ல இங்கு வளிமண்டல அமுக்கத்தை பை எழுத்தினால் குறிக்கப்படும் அப்படி தார கேள்வி. 2013 பாருங்க, இங்கு வளிமண்டல அமுக்கம் பி நோட் எனும் எழுத்தினால் குறித்து காட்டப்பட்டுள்ளது. 2013 9 தெரியா, 2009 இங்கே ஒரு கேள்வி ஒன்று, இங்கு வளிமண்டல அமுக்கம் பி நோட் எனும் எழுத்தினால் குறித்து காட்டப்படும் அப்படின்னு தந்தி. அப்ப நீங்க இதுக்கு பிறகு வளிமண்டல அமுக்கம் எழுதி கொண்டு நிக்கிறல்ல, பி நோட் பி நோட் பி நோட்னு தான் போட்டு செய்யணும் கணக்கு. பி நோட்னு சொல்றது, பிஓன்னு சொல்றத பி நோட், இல்லாட்டி பை எழுத்தால குறிச்சு காட்டுறோம். அப்ப நீங்க வளிமண்டல அமுகத்தை குறிச்சு காட்டக்கூடிய எழுத்துக்கள் பை அல்லது பி நோட். இதை டேட் போடுற இடத்துல எங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்படிதான் கிளாஸ் ஒன்ல வந்து ஐடியா எடுத்து படிச்சிரு. நான் வந்து செல்ல போகல, நீங்க எழுதி கொண்டு இப்படிதான் போறேன். ரைட், அப்ப இங்க வளிமண்டல அமுக்கத்தால தாக்கி கொண்டு அதால ரெண்டு பக்கமும் ஒரே அளவான அமுக்கம் சுட்டி அது ரெண்டும் ஒரே மட்டத்தில் இங்கிலையும் வளிமண்டல அமுக்கம் இங்கிலையும் வளிமண்டல அமுக்கம். நார்மல் வளிமண்டல அமுக்கம் இரசத்திட உயரத்துல சென்னா நேத்து சொல்லித்தந்து. இரசத்திட உயரத்துல சென்னா, இரசத்திட உயரம் படி சென்னா நார்மலா வளிமண்டல அமுகத்துல எவ்வளவு இரசத்திட உயரம் வருமே, உயரத்தை கேட்டு 76 சென்டிமீட்டர் எஜ்ஜி வரும். இரசத்தை ஊத்தினா 76 சென்டிமீட்டர் உயரத்துக்கு வரும். இரச பாரமானி, அதான் நார்மல் வளிமண்டல அமுகம். 76 அப்படி மறக்கிறது வரும். அதுகள் பேசிக், அதையெல்லாம் மறக்கல. ஒரு மனுஷன் உடல் வெப்பநிலை 37 பாய்ஸ், அதை மறக்கலுமோ? அது மறக்கல. அப்ப மாதிரி தானே இது 76 சென்டிமீட்டர் நார்மலா கடல் மட்டத்துல வரும். ரைட், இப்ப அது ஒன்றும் தேவையில்லைங்க. இப்ப நான் இந்த சீரண்டா காத்து நிறைச்ச பலூனோட போது இங்க மாட்டு மாட்டினா ரைட், இங்க மாட்டினா நீங்க சொல்லுங்கோ, இங்க நிக்கிற தண்ணி மட்டம் பனிய பெய்த்து இது மேல போகுமோ, இங்க நிக்கிற தண்ணி மட்டம் மேல பெய்த்து இங்க பனிய வருமோ, என்ன சரி ஒன்று நடக்கும்னு உங்களுக்கு விளங்குற தானே. இனி இந்த பலூனால காத்த புரட்டி பலூன்ல இருக்கிற பலூன் ஒன்று எடுத்து திறந்து இப்படி மாட்டி விட்டா, பலூன் ஒன்று எடுத்து ஃபாஸ்டா இப்படி மாட்டி விட்டு தொடர்ந்து, அப்ப இதுக்குள்ளிக்கிற காத்து காரணமா இங்க நிக்கிற இது தண்ணி இப்படி தள்ளிப்பட்டு இப்படி பெய்த்து இப்படி போகுமோ இல்லையோ? போகும் தானே. விளங்குற புத்திக்கிறாருன்னா யோசிப்பாக்கு. ரைட், நான் ஹிண்ட் அடிச்சிடல, நான் சும்மா சொல்றேன், உங்களுக்கு யோசிச்சு பார்த்தா ஆறுமே. ஓகே, அப்ப நாங்க இப்படி தள்ளினா இப்படி போகும். ரைட், இவங்களோட கேள்வி என்ன தெரியுமா எக்ஸாம்பிள்? இதுதான் கேள்வி. இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு டவுட் டிஸ்கஸ், நாங்க வந்து இடையில டவுட்ல இருந்து எடுத்துக்கணும், இன்னைக்கு டவுட் ஃபுல்லா செய்வோம் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சோம். இந்த எம்சிக்யூ மாஃபியாவுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அதுல நான் இதை செஞ்சு காட்டுறேன். இப்படி ஒரு கேள்வி உங்களால நினைவு செஞ்சேன்னு போட்டிக்கிறேன். உங்களுக்கு நினைவிக்கும். நான் அப்பயும் இது மாதிரி ஒரு கேள்வி செஞ்சு காட்டுறேன். எனக்கு நினைவிக்கிற ஒரு கேள்வி செஞ்சா நான் வந்து சில நாள் டவுட் கிளியர் பண்ணதுக்கண்டே உங்களால கூப்பிட்டிக்கிறேன் ஜூமுக்கு. எல்லாருக்கும் டவுட் அனுப்ப சொல்லி நாங்க ஸ்கிரீன்ல போட்டு செஞ்சோம். அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி நாங்க செஞ்சோம். அது இப்படி ஒரு கேள்வி செஞ்சது. இப்படி என்னமோ செட்டப் ஒண்ணுல இப்படி யூக்குலாயோ என்னமோ வச்ச கேள்வி உண்டு. ரைட், இப்ப அதே ஐடியா தான் நீங்க போற யூடியூப்ல போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரைட், என்ன தெரியா. அப்ப இப்ப கேள்வி என்னண்டா, இந்த பலூன்ல இருக்கிற காத்தால வார அமுக்கம் எவ்வளவு? இப்ப பலூன்ல இருக்கிற காத்தால வந்து தான் நீங்க தண்ணி தள்ளிப்பட்ட. இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்குள்ளுக்கு வளிமண்டல அமுக்கம் உண்டிக்கோ இந்த சைட்ல. இப்ப மூடிப்பட்டி துறப்பட்ட ஒரு மேற்பரப்புல தான் வளிமண்டல அமுக்கம். இந்த சைட்ல வளிமண்டல அமுக்கத்துல செல்வாக்கு கொண்டிருக்கிறோம், வளிமண்டல அமுக்கம் கொண்டிருக்கிறோம் இல்ல. இங்க யாரால வார அமுக்கம்? இப்ப பலூனுக்குள்ளிக்கிற காத்தால வார அமுக்கம் ஈக்கிற. பலூனுக்குள்ளிக்கிற காத்து வந்து இதை தள்ளி இந்த சைட்ல வளிமண்டல அமுக்கம் ஈக்கும். எனக்கு சொல்லுங்க, இந்த சைட்ல வளிமண்டல அமுக்கம் ஈக்கும் எத்தனை சூழல் திறந்தீங்க ஒரு சும்மா யோசிச்சு பார்த்து சொல்றதுக்கு ஈக்கு. ரைட், வளிமண்டல அமுக்கம் ஈக்கு. பையனு போடுவான. ரைட், ஓகே. இப்ப இந்த அமுக்கத்தை கண்டுபிடிச்சோம். இதுக்குதான் இப்ப எனக்கு இந்த அமுக்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு வழி ஒன்று இல்லை. ஆனா நான் எப்பயுமே சொல்லி தந்தேன், எங்களுக்கு ஒரு அமுக்கம் தெரியாட்டி அந்த அமுக்கத்தை வேறொரு அமுக்கத்தை கண்டுபிடிச்சேன். இரசப்பாரமானி. இப்ப அது அப்படியே நான் இரசப்பாரமானி போறேன். இரசப்பாரமானில எனக்கு வெளியில இருக்கிற காத்துல அமுக்கம் தெரியாது, வெளியில இருக்கிற காத்தால வர அமுக்கம் தெரியாது. நான் அதுக்கு என்ன செஞ்சேன்? எனக்கு தெரியுமான ஒத்தர பாவிச்சேன். இந்த இடத்துல இருக்கிற இந்த உயரத்தால வர அமுக்கத்தை கண்டுபிடிச்சா அப்ப இந்த ஒரே கிடை மட்டத்துல அமுக்கம் சமன், ஒரே நேரக்கு அமுக்கம் சமன் என்ற ரூல் ஒண்டிக்குது. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒத்தரை நான் பார்த்து தெரியாத ஒத்தரை நான் கண்டுபிடிச்சேன். ஓவோ இல்லையா? ஓ,
அதே மாதிரி இங்க எனக்கு தெரிஞ்சொத்தரை பார்த்து தெரியாதத்தரை கண்டுபிடிச்சேலுமோன்னு பார்த்தா உங்களுக்கு அழிச்சுக்கணும். கண்டுபிடிச்சேலுமோன்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் ஏதான் பாருங்க, எனக்கு இங்க தெரிஞ்சேன்னு தெரிகிறேன். இப்ப இதுக்கு நேரம் நான் ஒரு புள்ளி கோடு போட்டு கொடுப்பேன். இன்னைக்கு தண்ணீர் உயரம் கேள்வியில தருவாங்க உயரம் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்படி தார கேள்வியில நீங்க நான் உங்களுக்கு வேணுமெண்டே உடனே சயின்ஸ் வை மாடல்லையும் போட்டுக்கிறேன். 2009 அந்த கேள்வி பரவாயில்ல. நான் அந்த கேள்வியை நீங்க புக் வந்த பிறகு இப்ப புக் எப்போ வரும்னு கேட்டு கரைச்சல் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு குரூப்ல தெளிவா போட்டு அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளுக்கு புக் எல்லாம் வந்து சேருமோன்னு போடல ஒரு மெசேஜ் ஒன்று. அப்பயே மருக கேட்டுக்கொண்டு புக் இன்னும் வரல, புக் இன்னும் வரலன்னு. கட்டாயம் வரும், அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள இன்ஷால்லா வரும். அவ்வளவு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு 40 பேருக்கு நாளைக்கு நாலாண்டு கிடைச்சு. 40 பேருக்கு நேரத்தோட போட்டிக்கு நாளைக்கு நாலாண்டு ஆகல 40 பேருக்கு கிடைச்ச உடனே மெசேஜ் ஒன்று போட்டா சரி. அவங்களுக்கு தேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்க போட்டுட்டேன். இன்னும் இப்ப நாளைக்கும் போட்டு உங்களுக்கு எப்படியும் இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள இன்ஷால்லா கிடைக்கும். அது நீங்க எவ்வளவு தூரம் பண்ணாலும் பரவாயில்ல வந்து சரி. ரைட். அப்ப நான் உங்களுக்கு அந்த போட்டாக்களுக்கு இந்த மெசேஜ் ஒன்று தரல, இன்னைக்கு கிடைச்சும். போட்டாக்களுக்கு இன்னைக்கு மெசேஜ் ஒன்று கிடைச்சும். உங்களோட புக்கை போட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு நாலாண்டு கிடைச்சும். நீங்க இந்த அளவு கொடுங்கன்னு சொல்லி சிலாக்களை சேர்த்து போட்டுறவர்கள் போட்டிக்கிறோம் ஆல்மோஸ்ட். அப்ப நாளைக்கே கிடைச்சும். ஐ திங்க் நாளைக்கு கிடைச்சது சான்ஸ் கூட, நாலாண்டு கிடைச்சதுக்கு அதை விட சான்ஸ் கூட. அப்படி இல்லாட்டி அதுக்கு அடுத்து கட்டாயம் கிடைச்சு. ரைட். அப்ப அதுல வந்த பிறகு நீங்க பாருங்க இது. ரைட். அப்ப இந்த கேட்கிறேன்னா இந்த பிஎன் அமுக்கத்துக்கான கோவை ஒன்று கேட்கிறேன். பிஎனும் அமுக்கத்துக்கான ஒரு கோவை. இப்ப எனக்கு கேளுமோ இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிச்சு திரவத்தின் அடர்த்தி ரோன்னு எடுத்துக்கொள்ளுங்க. புவியீர் பார்முடுதல் ஜி என்று எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு சொல்லுங்க இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை, இந்த இடத்துல எவ்வளவு அமுக்கம்னு சொல்லுங்க எனக்கு. அதை சென்னா நீங்க ஆளை ஒன்று தர செக் பண்ணுங்க பாப்போம். ஒரு டைம் ஒன்று தர இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை சொல்லுங்க எனக்கு. நீங்க அதை சென்னா ஆள் ஒன்று தானன்னு சொல்லுங்க. எஸ் மிசால் சார். ஆனா பிழை மிசால் ஒரு சின்ன பிழை உண்டு உங்களையோ. நீங்க அதை டைப் பண்ண சோம்பரைக்கு அப்படி அனுப்பினோம் தெரியா. ஓகே உண்மையா தான் சார். 10,000 போட்டு நான் அடர்த்தி தரவும் இல்லை. ஒன்று நொம்பர் ஒன்று தந்தோ இந்த கேள்வியை செய்ய. எப்படி நீங்களே 10,000 20,000 நொம்பர்ல விட எடுக்க நொம்பர் தரவே இல்லை இந்த கேள்விக்கு. குறியீடு தந்தீங்க XYZ, அது மாதிரி ரோ ஜி பை HP தான் தந்தீங்க. எப்படி உங்களுக்கு 10,000 20,000 நொம்பர்ல விட வர எனக்கு தெரியும் எங்கிருந்து வராங்கல. ரைட். அப்ப நாங்க சேமே இந்த இடத்துல இருக்கிற அமுக்கம் இந்த திரவத்தால வார அமுக்கம் H அது மட்டுமோ அதுக்கு மேல காத்தால வரோம். அதோட இந்த பையையும் கூட்டணும். இந்த இடத்துல இருக்கிற மொத்தமா அமுக்கம் H பிளஸ் பை. இந்த இடத்துல இந்த திரவத்தால வார அமுக்கமும் இந்த நீக்கிற திரவத்தால வார அமுக்கமும் அதுக்கு மேல இருக்கிற இந்த காத்தால வார அமுக்கமும் டோட்டலா இருக்கிற காத்தால வார அமுக்கம் பிளஸ் அந்த திரவத்தால வார அமுக்கம் மொத்தமா இந்த இடத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல மொத்த அமுக்கம் எவ்வளவுன்னு கேட்டா பை பிளஸ் H. ஓகே தானே. ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க இந்த இடத்துல எவ்வளவு அமுக்கம். ஒரே நேரம் கேட்கிற இந்த இடத்துல எவ்வளவு அமுக்கம். இந்த இடத்துல பை பிளஸ் H விளங்குறோம். பையோட H கூட்டினா வரல அமுக்கம் தான் நீங்க நீக்குமெண்டா உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குறோம். அங்க காத்தால வரதும் தண்ணியால வரதும் ரெண்டையும் கூட்டினா வரல வாங்கி நீக்கிறேன். இப்ப இந்த கேள்வியை விளங்கப்படுத்திக்கு அந்த பேப்பர்ல வந்திக்கும் செஞ்சு பாருங்க. ரைட். அப்ப பையன்றதோட இந்த H கூட்டினா வரல இங்க நீக்கும். ரைட். அப்ப அந்த அதே அமுக்கம் தான் இங்க நீக்கும். அப்ப இங்க நீக்கிற அமுக்கம் எவ்வளவு பை பிளஸ் H. அப்படி நாங்க அதே அமுக்கத்தை இன்னைக்கு எடுத்த ஒரே கிடை மட்டத்துல ஒரே நேரம் அமுக்கம் சமன்னு நான் சொல்லி தந்திக்கிறேன். அப்ப எனக்கு இப்ப இன்னைக்கு எனக்கு செல்லும் லேசா செல்லும். இப்ப ஒரு விஷயமே இல்லை. வாரது ஒத்தரால தான் அமுக்கம். பெலூனுக்குள்ளிக்கிற காத்தால வார அமுக்கம் தான் இதுக்குள்ள கீக்கு. அப்ப பெலூனுக்குள்ளிக்கிற காத்தால இந்த இடத்துக்கு வார அமுக்கம் எவ்வளவு என்ன சொல்லுங்க. இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிச்சு அது யாரால வாருது. இந்த இடத்துல அது யாரு அதை கொண்டு வந்து அந்த அமுக்கத்தை யாரு உருவாக்கின. பெலூனுக்குள்ளிக்கிற காத்து. அப்ப பெலூனுக்குள்ளிக்கிற காத்து அமுக்கமும் அதே தானே. P சமன் பை பிளஸ் H. உங்களுக்கு விளங்குறோம் இல்லையோ தெரியும். நான் அங்க நீக்கிற அமுகத்தை கண்டுபிடிச்ச அதை வச்சு இகினையை கண்டுபிடிச்சு. ஓகேவோ. இனி தண்ணி இல்லை. தனியே இந்த காத்து தான் உருவாக்குது. அப்ப காத்தால் உருவாக்குற அமுகத்தை என்ன கண்டுபிடிச்ச வழியொண்டு இல்லா சொல்லித்தான் நான் பேத்து அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அதுல இருந்து இதுக்கு எடுத்தேன். ஓகே அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நாங்க வந்து நீக்கிற அமுகத்தை கண்டுபிடிச்சு கொண்டு
அதுக்கப்புறம் நான் நேத்து சொல்லி தந்த ஒரே நேரைக்கு அமுக்கம் சமன் அண்டு அப்ப இனிக்கிற அமுக்கமும் அதே எண்டு கண்டுபிடிச்சு கொண்டு அது பை சமன் சாரி பை பிளஸ் ஹெச்ரோஜி அப்புறம் இங்கே வேற ஒண்ணுமே இல்லை இந்த அமுக்கம் இங்கே அமுக்கத்தை கண்டுபிடிச்சா இங்க நீக்கிற அமுக்கம் யாரை உருவாக்கி இந்த பலூன்ல இருக்கிற காத்து தான் நீங்க வந்து இந்த அமுக்கத்தை உருவாக்கி அப்ப பலூன்ல இருக்கிற காத்தால வந்து அமுக்கம் எவ்வளவோ எனக்கு கேட்டா இங்க நிக்கிற அமுக்கம் பலூன்ல இருக்கிற காத்தால தான் இந்த அமுக்கம் வந்து விளங்குறோம் இல்லையா செக் பண்ணுங்க ஃபாஸ்டா ஒண்ணுமில்ல அங்க நிக்கிற தண்ணியோட காத்தோட வர அமுக்கம் இங்க நிக்கிற இந்த கோட்டு இதுக்கு நேரைக்கு இந்த அமுக்கத்துக்கு சமன் இந்த இங்க நிக்கிற அமுக்கம் யார் உருவாக்கின பலூன்ல இருக்கிற காத்து தான் நீங்க அமுக்கத்தை உருவாக்கி கொண்டீங்க அப்ப அந்த அமுக்கத்தை கண்டுபிடிச்சா இந்த அமுக்கத்தை கண்டுபிடிச்சு இந்த அமுக்கம்ன்றது இங்க நிக்கிற காத்தால ஆற அமுக்கம் இதேதான் இரசப்பாரமானில செஞ்சது ஒரு நேத்துல இருந்து தொடர்ந்து வந்தீங்கன்னா விளங்கிக்கும் நேத்து விட்டு போய் கிளாஸ் முடிஞ்ச பிறகு படிச்சிருந்தேன் இந்த கொபியை மூடி வச்சுட்டு இன்னைக்கு நேர ஜூம் லிங்க டச் பண்ணி வராம கொஞ்சம் படிச்சுட்டு வந்திருந்தா அவுட்ல அவங்களுக்கு விளங்கிக்கும் இங்க நீக்கிற காத்தால வர அமுக்கம் எங்களுக்கு தெரியா அப்ப நாங்க இங்க நீக்கிற அமுக்கத்தை கண்டுபிடிச்சு அது இனிக்கு சமன் அப்ப காத்தால வர அமுக்கம் வந்து இகினேந்து இனிக்கு வர அமுக்கத்துக்கு சமன் இங்க நீக்கிற அமுக்கம் இங்க நீக்கிற அமுக்கமும் சமன் இங்க நீக்கிற அமுக்கம் வேற யாரும் இங்க அமுக்கத்தை உருவாக்குறல்ல வெளியே நிக்கிற காத்து தான் இங்க நீக்கிற அமுக்கத்தை உருவாக்கி அப்ப நான் இதை கண்டுபிடிச்சதால இதை கண்டுபிடிச்சு கொண்டேன் அதால எனக்கு தெரியும் வழியால வாரது இந்த அமுக்கம் தானே நான் இதன் மூலம் இதை தெரிஞ்சு கொண்டதால் அதே மாதிரி இதன் மூலம் இங்கனையே தெரிஞ்சு கொண்டேன் அதால இங்கனையே தெரிஞ்சு கொண்டேன் இகனே உத்தரம் இல்ல தள்ளுறதுக்கு இங்க இந்த பலூனுக்குள்ளிக்கிற காத்து மட்டும் தான் இதை தள்ளி கொண்டிருக்கிற அப்ப பலூனுக்குள்ளிக்கிற காத்து எவ்வளவு தள்ளி கொண்டிருக்குன்னு கேட்டா இதை கண்டுபிடிச்சா வார நம்பர் தான் நீங்க நிக்கிற முக்கம் அப்ப பலூன் நிக்கிற காத்து இந்த முக்கத்துல தள்ளி கொண்டு நீந்திக்கன்னு விளங்கு அவ்வளவுதான் பச்சை தண்ணி கேள்வி அதெல்லாம் திருப்பி விளங்கப்படுத்துறல நாங்க போற அடர்த்தி என்ன தலைப்பு அப்ப சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றம் செய்ய கிடைக்கலையோ தெரியா வர இன்னொரு கிளாஸுக்கு போகுமோ தெரியா அப்ப நான் அந்த கடைசி செமினார் மாதிரி செய்யறேன்றது இல்ல ரைட் ஓகே அப்ப நாங்க இதை வந்து அடர்த்தி என்ற தலைப்புக்கு போனா ஒன்னாவது நாங்க இதுல அடர்த்தி விஷயம் தெரியும் அடர்த்திக்கு ஒரு சமன்பாடு நேற்று அதை தொடங்கினேன்னு நினைக்கிறேன் அடர்த்திக்கு ஒரு சமன்பாடுக்கு திணிவின் கீழ் கனவளவு அதை நேற்று பேப்பர்லயும் அந்த கேள்வியை நாங்க செஞ்சேன் 2 கிராமோ என்னமோ விட வந்து திணிவின் கீழ் கனவளவு அது எழுதிக்கும் எதிர சர்வதேச அலகு கிலோகிராம் மீட்டர் -3 நேற்று போர்டில் எழுதி வச்சு பிறகு ஒரு புள்ளியோட மெசேஜ் போட்டு கேட்டு அடர்த்திட சர்வதேச கனவளவு சர்வதேச அலகு என்னன்னு இப்ப மருத தமிழால சொல்லிக்கு அடர்த்திட சர்வதேச அலகு கிலோகிராம் மீட்டர் -3 அது சொல்லித்தான் நான் இதை போர்டில் எழுதி வச்சுக்கிறேன் இல்லாட்டி நான் சும்மா எழுதி கொண்டு கொழுப்பொண்டு இல்லை ரைட் ஓகே அப்ப கனவளவு வந்து மீட்டர் கணம் ஓகே அடுத்த விஷயம் வந்து அடர்த்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய காரணியம் அடர்த்தி இப்ப இப்படி போட்டுக்கோங்க அடர்த்தியை அதிகரிக்கும் செய்யும் சந்தர்ப்பங்கள் அடர்த்தியை அதிகரிக்க செய்யும் சந்தர்ப்பங்கள் போடுங்க சும்மா ஒரு 2-3 எழுதுவோம் போராக கோயில் அடர்த்தியை அதிகரிக்க செய்யும் சந்தர்ப்பங்கள் ஒன்று எழுதுங்க இப்படி எழுதுவோம் நீருக்கு சீனியை சேர்த்தல் அல்லது உப்பை சேர்த்தல் சும்மைக்கிற தண்ணிக்கு சீனியை போட்டா அந்த தண்ணீர் அடர்த்தி கூடுவோம் உப்பை போட்டா அந்த தண்ணீர் அடர்த்தி கூடும் நீருக்கு சீனியை சேர்த்தல் அல்லது உப்பை சேர்த்தல் ரெண்டாவது ஆற்று நீரிலும் பார்க்க கடல் நீருக்கு அடர்த்தி அதிகம் அடர்த்தி அதிகரிக்கும் சந்தர்ப்பம் என்றதுல நான் அதையும் சொல்றேன் ஆற்று நீரிலும் பார்க்க கடல் நீருக்கு அடர்த்தி அதிகம் ரெண்டாவது ஒன்னாவது நீருக்கு சீனியை சேர்த்தல் அல்லது உப்பை சேர்த்தல் ரெண்டாவது ஆற்று நீரிலும் பார்க்க கடல் நீருக்கு அடர்த்தி அதிகம் அது ஆற்று நீரையும் பார்க்க கடல் நீருக்கு அடர்த்தி அதிகம் ஆற்று நீர்ல உப்பு இல்லை கடல் நீர்ல உப்பும் மீக்கிற அப்ப அந்த தண்ணீட டென்சிட்டி கூற அடர்த்தின்னு சொல்ல கிட்டத்தட்ட பாரம் மாதிரி உங்களுக்கு அடர்த்தி என்ற வசனம் கஷ்டம்டா நீங்க மனசால பாரம் பண்ண மாதிரி நினைச்சுக்கோங்க அடர்த்தி கூடன்னா பாரம் ஆற்று நீரிலும் பார்க்க கடல் நீருக்கு அடர்த்தி அதிகம் ஒன்னாவது நாங்க சொன்ன சீனியை அல்லது உப்பை சேர்த்தல் நீருக்கு கொஸ்டின் வந்து கொஸ்டின் ஒன்று நாங்க சொல்லல நோட்ஸ் எழுதி கொண்டு அடர்த்தி அதிகரிக்க செய்யும் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்ப ஒன்னாவது நீருக்கு உப்பை அல்லது சீனியை சேர்த்தால் ரெண்டாவது கடல் நீருக்கு ஆற்று நீரிலும் பார்க்க அடர்த்தி அதிகம் அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஒன்று நீங்க சொல்லுங்க பார்க்க எனக்கு நினைவு வாரில்ல சும்மா ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சொல்லுங்க பார்க்க எந்த செய்ய போகல அடர்த்தி கூடும் ஒரு திரவம் ஒன்றுக்கு அடர்த்தியை கூட்டுறேன்டா போதும் நான் உதாரணத்துக்கு 2 போட்டதுக்கு வந்தேன் என்ன உங்களுக்கு நினைவு வந்தா அதை போட்டு எழுதிக்கணும் ரைட் அப்ப நாங்க இங்க வந்த அடுத்த தலைப்பு போனா ரைட் மேலுதைப்பு என்று சொல்றதும் மேலுதைப்பும் ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் அந்த மாதிரி தலைப்பு ஒன்று போட்டுக்கொண்டா ஆர்க்கிமிடிஸின் தத்துவமும் மேலுதைப்பும் எப்படி சரி போட்டுக்கொள்ளும் இந்த கான்செப்டை சொல்லித்தார் ரைட்
நீர்வீழ்ச்சி கீழேன்றது எப்படிக்கும் அடர்த்தி குறைவு எந்த அது ஆற்று நீர்வீழ்ச்சி வந்து ஆறாயித்தானே போகுது ரைட் ஓகே நான் கொஸ்டின் ஒன்று சொல்லல 3வது கொஸ்டின் ரைட் மேலுதைக்கும் ஆகி மெடிசின் தத்துவம் திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை 5 பேருக்கு சொல்லிக் கொண்டிருந்தா இந்த கிளாஸ் வந்து அங்கே தண்ணிக்கும் உங்களுக்கு விலங்கல்லண்டா கிரைச்ச கஷ்டம்னா ரெக்கார்டை பிள்ளை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க நாங்க ரெக்கார்டை போட்டு கிளாஸ் முடிஞ்ச போறோம் ரைட் மேலுதைக்கும் ஆகி மெடிசின் தத்துவம் வந்தா ரைட் இப்ப இது என்னன்னா 1வது 2023 அந்த கன்க்ளூஷன் வர ரைட் 1வது அடர்த்தி குறைஞ்ச ஒரு சாமன் நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்கிறேன் அடர்த்தி குறைஞ்ச ஒரு சாமன் அடர்த்தி கூடின ஒரு தண்ணியில மிதக்குறேன் சொன்னா அது சரியோ அடர்த்தி குறைஞ்ச ஒரு சாமன் அடர்த்தி கூடின ஒரு தண்ணியில மிதக்குறேன் சொன்னா அது சரியோ அடர்த்தி குறைஞ்ச ஒரு சாமன் அடர்த்தி கூடின ஒரு தண்ணியில மிதக்குறேன்னு சொன்னா அது சரி ஓகே அது எங்களுக்கு ஒரு ரிஜி ஃபார்ம் ஒன்று தண்ணியில போட்டா மிதக்கு அதே மாதிரி அடர்த்தி அப்ப அவங்க செல்லு அடர்த்தி குறைந்த ஒரு பொருள் ஜாய செல்லிருந்த 2023 பேப்பர்ல 2023 பேப்பர்ல செல்றதை பாருங்க அதை ரீட் பண்றேன் ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் 2023 செல்றேன் பாருங்க கடைசி கேள்வி எங்கட பேப்பர்ல திண்ம பதார்த்தத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் ஒரு திண்ம பதார்த்தத்திலான ஒரு பொருள் திண்மத்தாலான ஒரு பொருள் ஒரு திரவத்தில் மிதப்பதற்கு 1வது கூற்று திரவத்தில் மிதக்கணுமெண்டான்னு சொல்லிட்டு 1வது கூற்று சொல்றேன் திண்ம பதார்த்தத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் குறைவாய்க்கணும் ஒரு பொருள் மிதக்கணுமெண்டா கட்டாயம் அதோட அடர்த்தி குறைவாய்க்கணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது பிழை இரும்பு எடுத்துக்கொண்டா இரும்பு அடர்த்தி வந்து கிட்டத்தட்ட 3000 கணக்கும் எங்கேயோ தண்ணீர் அடர்த்தி வந்து 1000 கணக்கு அப்ப எப்பயுமே அடர்த்தி குறைஞ்ச ஒரு பொருள் அடர்த்தி குறைஞ்ச ஒரு பொருள் தான் அடர்த்தி கூடின ஒரு பொருளுக்கு மேல மிதக்கணும் இல்ல அடர்த்தி கூடின ஒரு பொருள் அடர்த்தி குறைஞ்சொன்றுக்கு மேல மிதக்கலும் கப்பலை யோசிச்சா இரும்பு கப்பல் தண்ணியில மிதக்கு இரும்பு கோப்பா அடர்த்தி கூட தண்ணி கொண்டா இரும்புக்கு அடர்த்தி கூடு ஆனா அடர்த்தி கூடின அவ்வளவு பெரிய இரும்பு தண்ணியில மிதக்குற பாரம் குறைஞ்சு அப்ப எப்பயுமே அது சரியாண்டி இல்லை இப்ப உங்களுக்கு விலங்காட்டி விட்டு போடுங்க அந்த கூற்றை நீங்க ஒரு டிப் வாட்சி பாருங்க குரூப்ல போட்டிக்கிறேன் நாங்க பேப்பர் அந்த பேப்பர்ல கடைசி கேள்வி அதுதான் அதுல 1ஆம் கூற்று பிழை 2023 வந்து அப்ப 2023 உங்களோட போன வருஷம் நடந்த பெச் அப்ப கஷ்டமாவின் அந்த கேள்வி அதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அவங்க லேசா நீங்க நினைச்சுமே அவ்வளவு சுருக்கா செஞ்சுட்டு வரையல உங்களுக்கு அந்த பேப்பர் கோளர் பேப்பர் அப்ப பாருங்க அவன் கேட்டுக்கிற ஒரு திண்ம பதார்த்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒரு திரவத்தில் மிதக்கோணும் என்று சொன்னா ஒரு திண்மத்தால செஞ்ச ஒரு பொருளை திரவத்துல மிதக்கணும் சொன்னா அந்த அடர்த்தி திரவத்திட அடர்த்தியை விட குறைவாய்க்கணும் அப்பதானே மிதக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்ப உங்களுக்கு உண்மையா சொன்னா அது சரி மாதிரி அடர்த்தி குறைஞ்சா தானே அடர்த்தி கூடிய கொண்டு அடர்த்தி குறைஞ்ச ஒரு சாமனா இருந்தா தானே அது மிதக்கலும் இல்லாட்டி தாளுமே அப்படின்னு நீங்க யோசிச்சு ஆனா கப்பலை யோசி பாருங்க ஒரு இரும்பு தண்ணியில மிதக்குற ஒரு சந்தர்ப்பம் அப்ப அந்த இடத்துல இரும்பு அடர்த்தி கூட ஆனாலும் அது ஈவன் அது மிதக்கு இப்ப அதை விளங்கி கொடுங்க அப்படி ஒரு பிள்ளையான கூற்றோன்னு டிக்கிற நீங்க வேணும்னா பேப்பர் எடுத்து இப்ப பாருங்க வாசி பாருங்க அப்ப அந்த மாதிரி ஐடியாவும் டிக்கிற எப்பயுமே அடர்த்தி குறைஞ்சது அடர்த்தி கூடினதுக்கு மேல மிதக்கணும் இல்ல அடர்த்தி கூடினது அடர்த்தி குறைஞ்சதுக்கு மேல மிதக்கலும் அது கடல்ல ஒரு கப்பல் போற ஒரு சந்தர்ப்பத்தை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னாங்க ஓகே எனக்கு எழுதுங்க இதுல எனக்கு எழுதுங்கோ என்னோட நோட்ஸ்ல ஒரு பொருள் மிதந்தால் நான் போர்டுக்கு வரல நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு பொருள் மிதந்தால் கமா போட்டுட்டு அதன் நிறை சமன் ஒரு பொருள் மிதந்தால் என்று கமா போட்டுட்டு அதன் நிறை சமன் போட்டு மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை ஒரு பொருள் மிதந்தால் கமா போடுங்க கமா போட்டு அதன் நிறை சமன் மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை இதை போட்டு பாக்ஸ் பண்ணி கொடுங்க இதுதான் ஆர்கிமிடிஸின் தத்துவம் மேலுதைப்புக்கு இடையில இருக்கிற கனெக்ஷன் ஒரு பொருள் மிதந்தா அதன் இது கஷ்டம் இந்த தியரி கொஞ்சம் நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு என்னோட கிளாஸ் அவங்கள கொண்டு போகிறேன் அதன் நிறை சமன் மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை ஓகே அப்படின்னா ஒரு பொருள் மிதந்தா இப்ப எனக்கு சொல்லுங்களேன் ஒரு மனுஷன் உண்டு இதே உதாரணத்தை தான் எத்தனை அடி விளங்கப்படுத்துறேன்னு எனக்கு தெரியல ஒரு மனுஷன் உண்டு அவன் அதே இடத்தில் அசையாம நிக்கணும்டா இடது கையொத்தர் 5 நியூட்டன்ல இழுத்தா வலது கை எவ்வளவோடு இழுக்கணும் அதே உதாரணம் என்ன அதுக்கும் சொல்றதா
இடது கை ஒருத்தர் 5 நியூட்டன் இழுத்தா வலது கை எவ்வளவோடு இழுக்கணும் 5ஓட. அப்பதானே அவன் அந்த இடத்துல ஈப்பான். ரைட், இதுதான் விசைகள்ல சமநிலை என்று நாங்க 9ஆம் பாடம் படிச்சுட்டு தான் வந்து இப்படி வந்து 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் வந்து 9ஆம் பாடம் 11ஆம் பாடம் எல்லாம் படிச்சுட்டு இப்ப நாங்க வந்து 15ஆம் பாடம். ரைட், அப்போ ஒரு பொருள் மிதந்தா, ஒரு பொருள் இப்படி தண்ணியில மிதக்குறா, அதுட பாரம் 10 நியூட்டனா இருந்தா அது அதே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறண்டா என்ன அர்த்தம்? அது தண்ணியால் எவ்வளவுக்கு மேலேக்கு தள்ளி பிடிச்சு கொண்டிருக்கும். அது புலாம அதே இடத்துல ஈக்கிறண்டா, உள்ளுக்கு அமிலாம அப்படியே ஈக்கிறண்டா, அதோட பாரம் 10 நியூட்டன்னா தண்ணியால் எவ்வளவோட தள்ளி பிடிச்சு கொண்டிருக்கும். தண்ணியால் எவ்வளவோட தள்ளி பிடிச்சு கொண்டிருக்கும். தண்ணியால் எவ்வளவு தள்ளி பிடிச்சு கொண்டிருக்கும் 10ஓடு. ரைட், அதுதான் இந்த கேள்வி. 2017 கேள்வி இதுதான். சரி, 2017 கேள்வி அதுதான். நான் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம காட்ட பார்த்தேன். ரைட், நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும். இப்ப இந்த கேள்வி இங்கே முடிச்சுட்டு போவோம் நாங்க டக்குனு ஃபாஸ்டா. ரைட், ஒன்னா பாருங்க. இந்த ஒரு தாரா உண்டு மிதக்கிறான். ஒரு அன்னப்பறவை உண்டு 1.3 கிலோகிராம் திணிவுடைய ஒரு அன்னப்பறவை மிதந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது ஏற்படுத்தப்படும் மேலுதைப்பு. அது ஒரு இடத்துல மிதக்கிறண்டா அதோட பாரமும் அதை தள்ளி பிடிச்சிற மேலுதைப்பு. மேலுதைப்புன்னு தண்ணியால மேலைக்கு தள்ளி பிடிச்சாதான் மேல் உதைப்பு. ரைட், அப்ப மேல் உதைப்பு எவ்வளவுன்னு கேட்கிற. தாரோட பாரமும் மேலுதைப்பும் சமனோ இல்லையோ எனக்கு அதை சொல்லுங்க. இந்த இடத்துல அது அதே இடத்துல மிதக்கிறண்டா அதோட பாரமும் அதை தண்ணியால தள்ளி பிடிச்சது சமனோ இல்லையோ. ஒரு இடத்துல ஒரு பொருள் அப்படியே ஈக்கணும். ஒரு மனுஷன் ஒரு இடத்துல அப்படியே ஈக்கணும். ஒரு கேர்ள் ஒரு போயோட கையை வலது வலது கையை பிடிச்சி 5 நியூட்டன் இழுத்தா இடது கையை பிடிச்சி இன்னொரு கேர்ள் 5 நியூட்டன் இழுத்திக்கணும். அப்பதானே அந்த போய் அங்கே ஈக்கலும். அப்ப இந்த தார அங்கே ஈக்கணும்டா அதோட பாரம் தண்ணிக்கு உள்ளுக்கு போற அளவும் தண்ணியால மேல தூக்கி பிடிச்சது சமனாயிக்கணும். அப்ப அதோட எனக்கு சொல்லுங்க, மேலுதைப்ப கிலோல சென்ன எவ்வளவுன்னு சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு. மேலுதைப்ப கிலோக்கு ஈக்குவலா சென்னா இந்த தாரோட பாரம் 1.3 கிலோன்னா மேலுதைப்ப கிலோல சென்னா எத்தனை எத்தனை கிலோல சென்னா 1.3 கிலோகிராம் ஆயிக்கும் மேலுதைப்பு. தாரோட பாரம் 1.3 மேலுதைப்பு 1.3. ஆனா நியூட்டன்ல விட கிலோகிராம் நியூட்டனுக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? W சமன் mg, நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆர்முடுகள். அப்ப நாங்க கிலோகிராம் நியூட்டனுக்கு மாத்தது 10ஆல பெருக்கணும். தமிழால விளங்கப்படுத்திக்கணும். அப்ப 10ஆல பெருக்கினா 13 நியூட்டன். நான் இதை விளங்கப்படுத்தது 2 நிமிஷமும் எடுக்கல. அப்ப பாருங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். உங்களோட ஸ்கூல் டீச்சர் தான் உங்களை கஷ்டப்படுத்தி. ரைட், நாங்க இங்க வந்தா அப்ப மேலுதைக்கும் நிறை நீதான் கதை. ஒரு பொருள் மிதந்தா அதுட பாரமும் மேலுதைக்கும் சமன். மேலுதைப்புன்னா தண்ணியால மேலைக்கு தள்ளி பிடிச்சு. மூணாவதா இன்னும் ஒரு விஷயம், அதான் ஆர்கிமிடிஸ் சொன்னது. ஆர்கிமிடிஸ் என்ன சொன்னா நான் அதை இப்படி தீபா விளங்கப்படுத்துறேன். இதுக்கு என்ன பேர்? யுரேகா கிண்ணம். கேள்விப்பட்டிக்க இப்படி ஒரு வந்தா இதுக்கு பேர் யுரேகா கிண்ணம். வரும் பாட்டுல 4ஆம் கேள்வி. 4ஆம் கேள்விக்கு தான் அது வரும். ரைட், அப்ப இவன் இந்த கட்டையக்கே தண்ணியை நிறச்சி, இந்த இடத்துக்கே தண்ணியை நிறச்சி, இந்த சரிய இந்த நூல் வரைக்கும் நிறச்சி என்ன கப்பம் ஆயிடுச்சு. ரைட், இப்ப நான் திடீரென்னு வெளியில இருந்து ஒரு பொட்டியோண்ட போட்டு, அப்ப அந்த பொட்டியை போட்டா உங்களுக்கு தெரியும் நாங்க என்ன சரி ஒன்று போட்டா தண்ணி கொஞ்சம் மொசரு. அதுதானே காக்கா தண்ணி குடிச்சவங்களுக்கு இப்ப தெரியா. இப்ப நியூ ஜெனரேஷனுக்கு அந்த கதையை சொல்லி கொடுக்குறீங்களோ தெரியா. முந்தி நாங்க படிச்சுக்கிற காக்கா ஒன்று கீழிக்கிற தண்ணியை குடிச்சோடணும்னு சொல்லி அந்த கல்லு போட்டா உங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த இது இப்படி வந்தாங்களே அந்த காலத்துல. இப்ப அந்த கதையை வாரலையே தெரியும். ஸ்கூல் புக்கில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுல நாங்க படிச்ச காலத்துல அப்படி ஒரு கதை. இந்த காக்கா சரி தெரியும் உங்களுக்கு தெரியுமென்னு தெரியும். நான் வேணுமென்னு ஹிண்ட் அடிச்சு சொன்னேன். கீழிக்கிற தண்ணியை குடிச்சிறது கல்லு போட்டு. அதுதான் அதோட கதை. ரைட், அப்ப உங்களுக்கு தெரியாதானே. ஓகே, உங்களுக்கு தெரியாது என்ன தெரியும். ரைட், நாங்க அப்ப அந்த கல்லு போட்டா அந்த கல்லுக்கும் இந்த கதைக்கும் இருக்கிற சம்பந்தத்தை தான் இப்ப செல்ல வருது. நான் இதை கடைசியா விளங்கப்படுத்துறேன். அது எங்கடா 2018 கேள்வி செய்யுது அந்த காக்கடா கல்லு கதை தெரியும். இப்ப நாங்க ஒரு பொட்டி ஒன்று போட்டா என்ன நடக்குதுன்னா தண்ணி நான் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. நாங்க இப்ப இப்படி போட்ட உடனே இந்த தண்ணி கொஞ்சமா இப்படி மேலே கொசருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொசருது. அந்த ஒசந்த தண்ணி எந்த நடக்கிற ஒரு அடி இதுக்குள்ளால அப்படி புழுவுது. இதுக்குள்ளுக்கு நிறைய வசந்த தண்ணி. அப்ப திருப்பியும் இது அங்கெல்லாம் நிறைஞ்சோன்னு இங்கே அப்படியே மாதிரிதான் எங்களுக்கு விளங்குது. ஏ, அந்த வசந்த தண்ணி இதுக்குள்ளால அங்க இறங்கினேன். ரைட், இதை எடுத்துக்கொண்டு நான் ஒரு தராசில வச்சு பார்த்தா, ஒரு தராசு ஒண்ணுல வச்சு பார்த்தா, ஒரு தராசில இந்த எடுத்து நான் வச்சா, இந்த கப்பை வச்சா வார பாரமீக்கும் ஒரு பாரம் உண்டு 5 நியூட்டன் வந்தேன்னு வச்சுக்கொள்ளும். ரைட், இப்ப 5 நியூட்டன் வார். இப்ப நான் என்ன செஞ்சேன்? ஒரு யுரேக்காகினது தண்ணியை நினைச்சு வெளியில இருந்து ஒரு பொட்டியை போட்டா சடன்லி தண்ணி வசந்து அந்த தண்ணி அதுக்குள்ளால இதுக்குள்ள குழுந்து அதை எடுத்துக்கொண்டு தராசில வச்சு பார்த்தா 5 நியூட்டன். ஆர்கிமிடிஸ் என்ன தெரியுமா செஞ்சேன்? இப்படி நீங்க ஒரு பொருளை தண்ணிக்கு போட்டா
அந்த பொருள் மிதந்தா வெளியில வார தண்ணியிட பாரமே அது இந்த பொருள்ல பாரமா ஈக்கும். இந்த பொருளும் அப்ப 5 நியூட்டனுடைய ஒரு பொருளா இருக்கும் அப்படின்னு அவன் சென் ஒரு ரூல் உண்டு. அவன் சென்னா நான் செல்லல. அப்ப நாங்க அதை பாடமாக்கி வச்சு நாங்க அதை ஒர்க் பண்ண வேண்டி லிங்க்ல ஷேர் பண்ணிக்காத நம்புறேன். ஒரு பேர் ஒன்றிக்கிற இந்த கிளாஸ்ல இப்ப எனக்கு உண்மையா சொன்னா கிளாஸ்ல 300 கணக்காக கழிப்பேன். ஆனா எனக்கு தெரியும் இப்படி ஒரு உள்ள அந்த கிளாஸ்ல ஈக்கோ இல்லையோன்னு சொல்லி. எனக்கு அது அப்படி என்ன மெமரி பவர் அப்படி நான் பார்த்தோன்னே சொல்லிட்டு எங்கட கிளாஸ்ல இல்லை சரி. இப்ப இல்ல போயிட்டு நான் அது சென்ன பொருள் அந்த பேர் இல்ல போயிட்டு ஸ்கிரீன்ல இருந்து ரைட். ஓகே என்ன தெரிய லீவ் ஆகி போனா தெரியாது ரைட். அப்ப இந்த நான் அப்படி எனக்கு வந்து டக்குன்னு பார்த்தா நினைவு நிற்கிற ஒரு டீம் ஒரு 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 நேம் ஒன்று எப்படி பார்த்து ஒரு டிப் ஒரு விஷயத்த ரீட் பண்ண நினைவு நிற்கும். அதாலேக்கும் நான் எவ்வளோ கூத்து போட்டாலும் டைமும் படிச்சிருக்கேன் கேஸ் ஆகி ரைட். அது என்ன தெரியா அப்படி என்ன அப்ப நான் அந்த லிஸ்ட்டை பார்த்தேன்னு ஒரு டிப் தான் பாத்துக்கிறேன்னு நான் இப்ப பாடமாக்கி வச்சுக்கிறேன். நான் எங்க லிஸ்டையும் வச்சுக்கொண்டு பார்த்துட்டு சொல்றேன் இது எங்க கிளாஸ்ல வர ஒரு புள்ளி ஒன்று இல்லை நீங்களும் கண்டி. அப்ப இப்ப அப்படி ஒருத்தர் வந்தேன் நீங்க ஏதோ தெரிய சேவா பண்ற லிங்க்ல உங்களுக்கு சொல்லவே இல்லைங்க ரைட். ஓகே அப்ப உங்களுக்கு ஒரு சின்ன பயமொண்டு சரி இல்லை ஒரு ஹராமண்ட் ஒரு விஷயத்தை செய்யறது பயமொண்டு சரி இல்லை. ஓகே வாட் எவர் இட் இஸ் அப்ப ஒரு செய்யமானீங்க தான் பயமண்ட் நீக்கும் ரைட். அப்ப நாங்க வந்து ஒரு பொருளொண்ட போட்டா அந்த வார தண்ணி எடுத்து நாங்க அளந்து பார்த்தா அதோட பாரமும் அந்த பொருளோட பாரமும் ஒன்று ஆர்கிமெடிஸ் சென்னு இது நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி செல்லல அவன் சென்னு. இப்ப ஆர்கிமெடிஸ் கதையே செஞ்சா ஆர்கிமெடிஸ் வந்து ஒரு அரண்மனையில வந்து கவிஞர்கள் புலவர்கள் விஞ்ஞானிகள் அறிவாளிகள் எல்லாம் வச்சுக்கிற போல முந்தி காலத்து இப்ப முந்தி அந்த ராஜா இருக்கிற அரண்மனை. அப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னா ராஜா வந்து ஒரு க்ரௌன் ஒன்று செஞ்சுக்குது கிரீடம் ஒன்று செஞ்சுக்குது போய் தங்கத்தால். சோ அந்த தங்கத்தால செஞ்ச கிரீடத்தை அவனை ஏமாத்தி தங்கம் செஞ்சால் வந்து தங்கம் செஞ்சால். இப்ப அந்த கதையை செல்றதுக்கு முன்னுக்கு நாங்க இதை விளங்கப்படுத்திட்டு வரோமே அப்பதான் அந்த கதையை அப்படி அந்த கதை அப்படி நடந்தேன்னு உங்களுக்கு விளங்கும். கதையை செல்லிட்டு இது சென்னா விளங்காது. இப்ப இதை விளங்கப்படுத்திட்டு கதையை சொன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த கதைக்கும் இந்த தியரிக்கும் மிக சம்பந்தம். நார்மலா ஸ்கூல்ல டீச்சர் மாதிரி வந்து அந்த கதையை சொல்லிட்டு இதை விளங்கப்படும். இதை விளங்கப்படுத்தி அந்த கதையை சொன்னாதான் சரியா வரும்னு நான் நினைச்சேன். சோ இப்ப நாங்க இங்க வரமே கதையை செல்றேன்னு போறோம் ரைட். இப்ப இதை படிச்சுட்டு நாங்க அந்த கதையை டச் பண்ணி பார்ப்போம் என்ன கேஸ்ன்னு பார்ப்போம் ரைட். அப்ப உங்களுக்கு விளங்குமே அது அப்படி நடந்தேன் ரைட். அப்ப ஒரு பொருளை நாங்க போட்டா அந்த பொருள் இடம்பெயர்க்கிற பாயின்னு சொல்றோம். நாங்க ஒரு பொருளை போட்ட ஒரு பொருள் ஒன்று எடுத்து நாங்க ஒரு தண்ணிக்குள்ள போட்டா அந்த பொருளை போட்டதுக்காக வேண்டி அந்த தண்ணி மேல இருந்து எங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு சின்னத்துல ஒரு கப் ஒன்றுக்குள்ளது தண்ணி நினைச்சு பேப்பர் போட் ஒன்று செஞ்சு போட்டாலும் தண்ணி இப்படி கொஞ்சம் மொசரமா விளங்குறோம். நாங்க கிட்ட க்ளோஸ் அப்ல நின்று பார்த்தா விளங்கு போட்டோடனே கொஞ்சம் தண்ணி இதாகிறோமா எங்களுக்கு விளங்கு. அப்ப நாங்க ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டா கட்டாயம் தண்ணி என்ன நடக்கும் இப்படி கொஞ்சமா ஒசரும். அப்ப இந்த ஒசந்த தண்ணியை மட்டும் நீங்க எடுத்து வெளியெடுத்து ஒரு கப் ஒன்ல ஊத்தி அளந்து பார்த்தா அது இந்த பொருளோட பாரமா இருக்குமாம். அதுதான் ஆர்கிமெடிஸ் என்ன ஒரு பொருளை ஒரு பாய் ஒன்றுக்குள்ள போட்டா அது இடம்பெயர்க்க நிறை இதுக்கு செல்ற நாங்க இடம்பெயர்க்கப்பட்ட பாய் இடம்பெயர்க்கப்பட்ட பாய் பேருக்கும் தொழிலுக்கும் உண்மையா சம்மந்தம் இருக்கும். அப்கோர்ஸ் இடம்பெயர்க்கப்பட்ட பாய் அது ஆரம்பத்தானத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்த ஆரம்பத்தானம் இது. அது இதிலிருந்து இந்த அளவு உயரம் என்ன இடம்பெயர்ந்த கொஞ்சமா மேலுக்கு இடம்பெயர்ந்த. அப்ப இதுக்கு நாங்க சொல்ற இடம்பெயர்க்கப்பட்ட பாயின்னு சொல்லி படத்தை லேசா விளங்கப்படுத்திக்கு நீங்க ஸ்கூல் புக்கை பரட்டி பாருங்க இவ்வளவு பக்கத்துல விளங்கப்படுத்தி இது இடம்பெயர்க்கப்பட்ட பாய். அதை நீங்க எடுத்து ஒரு கப்ல போட்டு அளந்து பார்த்தா வார பாரமும் அந்த பொருளோட பாரமும் சமனாம் அப்படின்னு சென்னு ஆர்கிமெடிஸ் சென்னு. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அந்த பொருளோட பாரத்துக்கு சமன். அப்ப நாங்க அதுல இருந்து என்ன எடுத்துக்கொள்ளும் நாங்க ஆல்ரெடி ஒரு தியரி ஒன்று எழுதி வச்சு ஒரு பொருள் மிதந்தால் ஒரு பொருள் மிதந்தால் ஒரு பொருள் மிதந்தால் அதுடைய நிறையும் மேலுதைப்பும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறையும் சமன். அப்ப ஒருத்தர் வெளியில வார தண்ணி எடுத்து அளந்து பார்க்க 5 நியூட்டன். ஓகே உங்கள்ட்ட கேள்வி செல்ற அவ்வளவுதான். இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை 5 நியூட்டன். மேலுதைப்பின் பருமன் யாதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ற? மேலுதைப்பின் பருமன் யாதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்ற? எந்த அனுப்பி வீடியோ ஃபைல் ஒன்று அனுப்பி மைமூனா செக் பண்ணுங்க. வீடியோ ஃபைல் எல்லாம் பிளே பண்ணல ஜூம்ல நீங்க வீடியோ ஃபைல் ஒன்று அனுப்பிக்கு சேட்ல என்ன வீடியோ ஃபைல் செட் ஃபாஸ்ட் மைமூனான்ற ஒரு கேர்ள் உண்டு. இப்ப அனுப்பிக்கு வீடியோ ஃபைல் உண்டு. அது என்ன வீடியோ ஃபைல் இப்ப பிளே பண்ணல இதுல ஜூம்ல அனுப்பிக்கு வீடியோ ஃபைல் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. செக் பண்ணி செல்லுங்க நான் அனுப்பிக்கன்னு கேட்டேன் ரைட். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாய் நிறை 5 நியூட்டன் தந்திக்கிற அதால வந்து அட நிறைய தார ரைட். இப்ப நான் சொல்றேன் இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு பொருள் ஒண்டிக்கான் ரைட்.
அந்த பொருள்ட கனவளவு வந்து அந்த பொருள் வந்து ஒரு அடர்த்தி, அதோட அடர்த்தி வந்து 1000. ரைட். இன்னொரு பொருள் இருக்கிற அதோட அடர்த்தி வந்து 1200. ரைட். இந்த ரெண்டு பொருளையும் போட்டா தனியா ஒவ்வொன்றும் இடம்பெயர்க்கிற அளவு வித்தியாசம். ரைட். அப்ப நாங்க அதை ஒன்னாவது செல்வோம். இப்ப நான் ஒன்னாவது சொல்றேன். இந்த பொருளை போட்டா இந்த பொருள்ல ரெண்டே கனவளவு சமணம் வச்சுக்கொள்ளும், அப்படி வச்சுக்கொள்ளும். ரைட். இந்த பொருளை போட்டா இந்த பொருள் ஒரு கணக்கு தண்ணியை வெளியேற்றும், இடம்பெயர்க்கிற. நான் வச்சுக்கொள்றேன் அது ஒரு 10 நியூட்டன் தண்ணிய வெளியே வர வச்சிருக்கேன். ரைட். அப்ப இதை பாரம் எவ்வளவு? ஒரு பொருளை போட்டா மிதந்தா தான் இது உண்மை, மிதந்தாலன்னு நாங்க எழுதிக்கிறோம். இப்ப இதை போட்டு இது மிதந்தாம், அப்ப எவ்வளவு தண்ணி வெளியே வந்திக்கும்? 10 நியூட்டன் வந்திக்கும். அப்ப இதை பாரம் எவ்வளவு? இதை பாரம் எவ்வளவு? அது அடர்த்தினா தண்ணிக்கு சும்மா உங்களுக்கு டச் பண்ணது. அப்ப இதை பாரம் எவ்வளவு? 10. ஒரு பொருளை போட்டுட்டேன், அது மிதந்தா அவிட வந்து 10 நியூட்டன் தண்ணி அது வெளியே வந்திக்கன்னா அவிட பாரம் 10. நாங்க சொன்ன பாரமும் மேலுதைப்பும் இடம்பெயர்க்கப்பட்ட நிறையும் சமன். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட 10, மேலுதைப்பும் 10, நிறையும் 10. இதை போட்டா இது வெளியே கொண்டு வரோம் 11 நியூட்டன். இதுல அடர்த்தி வித்தியாசப்பட்ட ஒரு பொருளுக்கு கூட மேலுதைப்பு வர பொதுவாக. ரைட். அப்ப இதுல நிறை 11 நியூட்டன், அப்ப இதுல மேலுதைப்பு 11 நியூட்டன், இடம்பெயர்க்கப்பட்ட பாய நிறையும் 11 நியூட்டன். ரைட். ஓகே. அப்ப வந்து இப்ப ஆர்கிமிடிஸ்ட கதைக்கு இப்ப வந்து ஆர்கிமிடிஸ் வந்து ஒரு கிரீடம் ஒன்று செஞ்சுக்கு. ரைட். அப்ப ஆர்கிமிடிஸ் அல்ல, அவன் அந்த அரசன் வந்து ஒரு கிரீடம் ஒன்று செஞ்சுக்குது. கிரீடம்னு நினைச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அந்த கிரீடம் வந்து ஓகே, அது என்ன தெரியா வீடியோவில் பிளே பண்ணி கொண்டு கேள்வி. ரைட். அந்த கிரீடம் வந்து தங்கத்தால பியூரா செஞ்சிக்கொண்டு எனக்கு இப்ப அந்த அரசனுக்கு அவன பேர் வந்து ஹிராயினோ என்னமோ தான் அந்த அரசன் பேர், எனக்கு சரியா நினைவில்லை. ரைட். அப்ப அவன் என்ன செஞ்சிக்கண்டா, இந்த அவனுக்கு ஒரு டவுட், இந்த கிரீடம் வந்து பியூரா தங்கத்தால தான் செஞ்சுக்கோ, இல்லாட்டி தங்கத்துக்கு என்ன சரி வேற உலோகம் கலந்து செஞ்சோம். தூய தங்கமா இருந்தா தானே அதுக்கு பரோசனம் கூட. அப்ப அவன் வெளியால தங்கம் மாதிரி காட்டி கொண்டதுக்கு அதுக்கு வேற என்ன சரி சில்வர் உலோகம் கலந்தோ தெரியா அப்படின்னு சொல்லி. அது உங்களுக்கு தெரியுமே, தங்கம் தூய தங்கம் இல்ல, சாதாரணமா நாங்க பாவிக்கிறது தூய தங்கம் இல்ல. அது 98% கேரட். கேரட் கணக்கு சொல்றவங்களுக்கு தெரியுமே. தங்கத்தை ஓரளவு போட்டு அதை வந்து இன்னமும் கணக்கால நிறைச்சு. ஓகே, புக்ல இருந்தா ஓகே, தமிழ் புக்ல தங்கத்தை ஒரு கணக்கை போட்டுட்டு பேலன்ஸ வேறொரு சில்வரால வெள்ளியால நிறைச்சிரு, அப்படி சிஸ்டம் ஒன்று நிக்கிறாங்க. அந்த கேரட் கணக்கு சொல்ற தூய தங்கம் சாதாரணமா நாங்க பாவிச்ச கடையில இக்கிறாய்க்கும். எனக்கு தெரிய தங்கத்தை பத்தி போற எதிர்காலத்துல தான் தெரிஞ்சுக்கணும். ரைட். அவ தங்கத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ற வேறொரு உலோகத்தால அப்படி மிக்ஸ் பண்ற போல. சோ அதான் அந்த கேரட் கணக்குன்னு சொல்ற. தூய தங்கம் அது நல்ல விலை, பிரைஸ் கொடு. தனிய தங்கத்தால மட்டும் செஞ்ச தங்கம் இல்ல, அதுக்கு வேற இதுகள் கலந்திக்கிற வேற உலோகம். அப்ப அதோட வெளிவு குறை வேற ஒரு அப்ப வெளிவு குறை அந்த தங்கத்தை வச்சுட்டு அதுக்கு வேற ஒரு உலோகத்தை போட்டு மிக்ஸ் பண்ணக்குள்ள அதோட வெளிவு வந்து குறைஞ்சு. அப்ப இப்ப அந்த அரசனுக்கு வந்து சந்தேகம் வந்து இது வந்து தூய தங்கத்தால செஞ்சோ தூய தங்கமோ இல்லாட்டி இது வந்து கலப்படம் செஞ்ச ஒரு தங்கமோ அப்படின்னு சொல்லிப்போம். அப்ப இதை தெரிஞ்சுக்கொள்ளணும். இதை தெரிஞ்சுக்கொள்ளதுக்காக வேண்டி இந்த யாருக்கு கொடுக்குறேன்னா இந்த ஆர்கிமிடிஸுக்கு இதை பத்தி சொல்றேன். அப்ப ஆர்கிமிடிஸ் இதை பத்தி யோசிச்சு அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்றேன், எப்படி தெரிஞ்சுக்கொள்றேன். நான் இங்க 2 உதாரணம் காட்டினேன். ரெண்டு அடர்த்தியுடைய பொருள், ஒன்று 1000 அடர்த்தி உடையது, இன்னொரு 1200 அடர்த்தி உடையது. 1000 அடர்த்தியுடைய ஒரு பொருளை போட்டுட்டேன், 10 நியூட்டன் தண்ணி வெளியே வந்தேன். ஓகே. அப்ப அதோட பாரம் 10 நியூட்டன், அது ஓகே. அதே சைஸ் பொருள், ஆனா இது 1200 அடர்த்தியுடைய அதே சைஸ் ஒரு பொட்டி ஒன்று, ஆனா இது அடர்த்தி 1200, அதால இதுக்கு 11 நியூட்டன் வந்து அடர்த்தி கூடனால அதுக்கு 11 நியூட்டன் வந்து. ஓகே. அப்ப நாங்க இங்க வந்தா இப்ப ஆர்கிமிடிஸ் போற இப்ப ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சுட்டு ஆர்கிமிடிஸ் வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி வச்சு ட்ரௌசர் எல்லாம் கலட்டிட்டு இப்ப அவர் என்ன செய்ய போறோம்னா பாத் டப்புக்குள்ள இறங்கு. அப்படி போயிட்டு பாத்ரூம்ல தண்ணியை நினைச்சு இப்ப இவரை உள்ளுக்கு இறங்கும் ஒன்றும் இல்லாம வித் நெட் உடுப்பொண்டு மீன்ல வெறுமையாக அவர் இறங்க போக்குள்ள இறங்கி அவர் யோசிச்ச போக்குள்ள அவருக்கு விளங்குற அவர் பாத் டப்புக்குள்ள போனதால தண்ணி வந்து மேல சந்த அப்ப இவனுக்கு யோசனை ஒன்று வார. இப்ப நாங்க உள்ளுக்கு போக்குள்ள எங்கட பாரத்துக்கு சமனான எங்கட ஒரு குறித்த பொருளுக்கு சமனான அந்த தண்ணி வெளியே போற தண்ணி. அப்ப வந்து நான் தூய தங்கத்தால செஞ்ச கிரீடமா உள்ளுக்கு போட்டா வார தண்ணி. உங்களுக்கு அந்த கதை தெரியுமெண்டா ஆல்ரெடி லேசி. இப்ப உங்களுக்கு விளங்கி கொள்ளையும். இப்ப நான் இது சயின்ஸ் தியரிக்கு விளங்கப்படுது, தமிழ் புக் இருக்கிற கதையும் இந்த எங்களுக்கு இதுக்கும் ரிலேட் பண்ணிக்கொள்ள. நான் இந்த பாக்ஸை வச்சு விளங்கப்படுத்திக்கொண்டு நிக்க. அப்ப இவன் உள்ளுக்கு போய்த்து அந்த தண்ணி வெளியே வாரதை வச்சு யோசிச்சுற. அப்ப உண்மையா தூய தங்கத்தால போட்டா வார தண்ணியும் கலப்படம் செஞ்ச தண்ணியை இது போட்ட வார தண்ணியும் சமனாகாது.
சமனாகாது தானே. அப்ப அவன் என்ன செய்யறான்னா தூய தங்கத்தால போட்டா வாரது தூய தங்கம் இன்னும் ஒரு தூய தங்கத்தை எடுத்து இப்ப அவன் என்ன செய்ய பாக்குறான்டா தூய தங்கத்தால போட்ட தூய தங்கத்துல எடுத்து 900 வச்சுக்கொள்ள நான் சும்மா போட்டேன் 900 தூய தங்கம் 900 நான் என்ன தெரியும் நான் சும்மா போட்டேன். கலப்படம் செஞ்ச தங்கம் வந்து 1000 அது வேறொரு உலோகத்தையும் கலந்தீர்கள் சுட்டி அடுத்து 1000. இப்ப இவர் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் நான் தூய தங்கத்தை போட்டா வார தண்ணி வித்தியாசப்படும். நான் சொன்ன 1200 ஒரு பொருளை போட்டாலும் 1000 போட்டாலும் வார சைஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் அதால வார தண்ணி டிஃபரன்ஸ் ஆகும். அப்ப அவர் தூய தங்கத்தை போட்டு வேற கலப்படம் செஞ்சு அவர் அதே மாதிரி இன்னமொண்ட செஞ்சு போட்டா அரசனுக்கு இல்லாத வசதியோ அவனுக்கு செஞ்சு கொள்ள இருந்தான் இன்னும் ஒரு ஃப்ரீடம். அப்ப அவர் தூய தங்கத்தால போட்டு வார கணக்கும் இப்ப குற்றவாளியை கண்டுபிடிச்சதுதான் நோக்கம். அவன் உண்மையா அவன் மனசு தூய்மையோ இல்லைன்னு கண்டுபிடிச்சதுதான் இப்ப நோக்கம். இப்ப அவன் உண்மையா களவு செஞ்சோ இல்லாட்டி அவன் அரசனை ஏமாத்தினோ இல்லாட்டி அவன் உண்மையாலுமே சரியா செஞ்சான். அப்ப அவன் இன்னும் ஒரு அதே மாதிரி தூய தங்கம் அதே மாதிரி வந்து தூய தங்கத்தால செஞ்சு போட்டா வார தண்ணியும் இப்ப இவன் செஞ்சுக்கிற கலப்படமா இருந்தா போட்டா வார தண்ணியும் வித்தியாசப்படணுமே. அடர்த்தி வித்தியாசமே நான் சொன்ன அடர்த்தி வித்தியாசப்பட்டதுக்கு வேற வேற தண்ணி லிமிட் வருமன் அது ஒரே சைஸ்ல இருந்தாலும் இல்லையண்டு. அப்ப இவன் அப்படி இந்த பாத் டப்புக்குள்ள இறங்க போகுள்ள இவன் நினைவு வார ஒவ்வொரு பொருளும் அதுக்குள்ள போற கணக்கு ஒப்பான தண்ணி வெளியே வாரண்டா தூய தங்கத்தால போட்டதும் வேறொண்டால செஞ்சதை போட்டாலும் தண்ணி வித்தியாசப்படணும். அப்ப தண்ணி வித்தியாசப்பட்டா கட்டாயம் அவன் களவு செஞ்சுக்கணும்னு அவனுக்கு நினைவுவாரு. அப்ப அவன் எலும்பி அப்ப ஒன்றும் இல்லாம நான் இப்ப கீரல்ல நான் சும்மா கீரிக்கு மனுஷன் ரைட் அவ இவ ஓட்டுற யுரேகான்னு சொல்லி கொண்டு ஓட்டுரு. யுரேகாண்ட மீனிங் என்ன? யுரேகாண்ட மீனிங் என்ன? யுரேகாண்ட மீனிங் தமிழ் பாடத்துல படிச்சேன்னு சொன்னதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப தமிழ் பாடத்துல படிச்சேன்னு சொன்ன 9ஆம் ஆண்டுக்கு ஒரு 3-4 பேர் அந்த மெசேஜை போட்டேன். நான் தான் ஓகேன்னு சொன்னேன். யுரேகாண்டா விண்ணில கண்டுபிடிச்சிட்டேன் என்னங்க என்ன பார்த்துட்டான் ஒரு வடிவேல் ஒரு ஜோகன்ல கத்திக்கொண்டு வடிவேலில வடிவேலுக்கு ஈக்க ஒரு லேடி ஒன்று கத்திக்கொண்டு போறவங்கள நினைவோ தெரியும் என்னங்க என்ன பார்த்துட்டான்னு நினைவோ தெரியா ஒரு படம் ஒண்ணுல அந்த மாதிரி இருக்கா இது. அப்ப இது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த உடுப்பை மறந்து அவர் அரண்மனை வழியே அப்படி பாதையோட தான் ஓட்டுற இப்ப அரசனுக்கு செல்றதுக்காக நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுல அவருக்கு ட்ரெஸ்ஸும் மறந்து அங்க நான் ட்ரெஸ்ஸை கலட்டி வச்சுக்காங்க இவர் இங்களால இறங்கி ஓட்டுறேன். அப்ப என்னங்க என்ன பாத்துட்டான்னு சொல்லி இப்ப இவன் தான் கத்த வரும் இந்த போற வழியில ரோட்ல வேற ஆக்கள் பாத்தீங்க இவன் போற என்ன பாத்துட்டான்னு சொல்லி இவன் தான் கத்த வேண்டி வந்து ஆக்சுவலி அந்த ஜோக்கு கொப்பிட்டேன்னு ஓகே. அப்ப இதான் இட கதை. இப்ப உங்களுக்கு விளங்குறோம் அவன் கண்டுபிடிச்ச மெத்தட் அவன் வந்து இதுதான் இடம்பெயர்க்கப்பட்ட நிறை வந்து அடர்த்தியோட வித்தியாசப்படும். அப்ப எழுதுங்கோ நோட்ஸ் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அதாவது மேலுதைப்பு. இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அதாவது மேலுதைப்பு. இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை மேலுதைப்பும் சமன் வெண் ஒரு பொருள் மிதக்க போக்குல. இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அதாவது மேலுதைப்பு. தங்கிய காரணிகள் 3 அந்த நோட்ஸை வச்சு நாங்க அந்த கதையை வச்சு நோட்ஸ் சொல்றோம். எங்களுக்கு சும்மா கதை சொல்லி கொண்டிக்கல எங்க நோட்ஸுக்கு வாரதுக்கு தான் ட்ரை பண்ணி நீ இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அல்லது மேலுதைப்பு. தங்கிய காரணிகள் 3. 1 திரவத்தின் அடர்த்தி. திரவத்தின் அடர்த்தியில தங்கி பொருளின் அடர்த்தின்னு செல்வாக்கு செலுத்துற மெயினா திரவத்தின் அடர்த்தின்னு போடுங்க. இப்ப நான் அந்த கதையை சொல்லிட்டு இதுக்கு ரிலேட் பண்ண ட்ரை பண்றேன். பொருள் அடர்த்தியில தங்கிக்கு அது வேற விஷயம். திரவத்தின் அடர்த்தியில மெயினா தங்கிக்கு அது ஆத்து நீருக்கும் கடல் நீருக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். 2019 கேள்வி. அப்ப மேலுதைப்பு தங்கிய காரணி அந்த கதை முடிஞ்சு. இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு பொருள் இருந்தா மேலுதைப்பையும் நிறையும் சமன். அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாய் நிறை சமன். அது சொல்லிதான் இந்த கருவிக்கு யுரேகா கிண்ணமட்டே பேரை வச்சுக்கிறேன். அவன் அதை கண்டுபிடிப்பால யுரேகா கிண்ணமட்டே பேர் வச்சுக்கு அதை வச்சுதானே அந்த வெளியில வாரதை கண்டுபிடிச்சு. அப்ப அவனுக்கு அந்த பாத்ரூமுக்குள்ள போயிட்டு அந்த பாத் டப்ல இறங்கி தண்ணி வெளியே வாரதை யோசிக்கொண்டிக்க தேவையில்லை. யுரேகா கிண்ணமண்டை வச்சுக்கொண்டு அவன் இறங்கி இருந்தா அவனோட பாரத சமன் அவன் மிதந்திருந்தா அவனோட பாரத சமனான தண்ணி வெளியே வந்திக்கும். ஓகே. அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அதாவது மேலுதைப்பு ஒரு பொருள்ல திரவத்தின் அடர்த்தியில தங்கி. அடுத்து பொருள் அமிலும் கனவளவுல தங்கி. அதுதான் அந்த பொருள் அடர்த்தியோட தொடர்பான. அடர்த்தி வித்தியாசப்பட போக்குல அமிலுற மட்டம் வித்தியாசப்படும். அடர்த்தி குறைஞ்சது நல்லா மிதக்க பார்க்கும். அடர்த்தி கூடினது அமில பார்க்கும். அதுதான் நான் இப்ப 2வது பாயிண்ட்ல சொல்லு. பொருள் அமிலும் கனவளவு. ஒண்ணு விளங்காட்டியும் பரவாயில்ல லேசி நான் செல்ற கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. நான் கேள்வி செஞ்சு காட்ட போக்குல பாருங்க நான் எப்படி ஐடியா எடுக்கிறேன்னு பட்ட லேசி.
பொருள் அமிலும் கனவளவு. அடுத்த புவியீர்ப்பு ஆறுமுகம். அது இனி வித்தியாசப்பட்டு இல்ல, சந்திரனுக்கு கூட வித்தியாசப்பட்டு புவியீர்ப்பு ஆறுமுகம். இது யூ சமன் பீரோஜி ஏ லெவல்ல ஒரு சமன்பாடு இருக்கிற அதுல இருக்கிற மூணும் தான் இது. பொருள் அமிலும் கனவளவு, அடர்த்தி, புவியீர்ப்பு ஆறுமுகம். ஓகே, அந்த சமன்பாடு இருக்கிறது தான் நாங்க சொல்லி நாங்க திரவ அடர்த்தி தாங்கிய காரணிகள் சொன்ன ஹெச்ரோஜிய செல்ற திரவத்தின் திரவ நிரலின் உயரம், திரவத்தின் அடர்த்தி, புவியீர்ப்பு ஆறுமுகம். அது மாதிரி அந்த சமன்பாடு இருக்கிற 3 விஷயம் தான் இது நாங்க சொல்லிக்கிறோம். காந்த புலம் படிச்ச போல எப் சமன் பில்ன்னு சொல்லி தந்த காந்த விசை தாங்கிய காரணிகள், காந்த புலத்தின் வலிமை, கரண்ட், அந்த கடத்தியின் நீளம், அந்த மாதிரி சமன்பாடு இருக்கிற 3 விஷயம் தான் அது சொல்லிக்கிறோம். ஓகே, அப்ப அதுவும் சரி. அப்ப இது வரைக்கும் சொன்னது சரி. அப்ப எங்க பேப்பர்ல இருக்கிற கேள்விக்கு நாங்க சின்ன கிவ் இட் ட்ரை, நாங்க ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் செய்ய. அமிலும் மிதக்குமெண்டா என்னன்னு ட்ரா பண்ண தேவை வேண்டிய இப்ப எனக்கு இந்த பேப்பரை செய்யறதுக்கு தேவைப்படுறது இல்லை, ரைட். அது தியரி கிளாஸ் செய்ய போகல, அப்படியெல்லாம் செய்யலும், இப்ப அப்படியெல்லாம் செய்யல, ரைட். ஓகே, 4வது கேள்வி செஞ்சேன். 5வது கடைசியா வரும், அது கொஞ்சம் சிக்கலான கேள்வி உண்டு, ரைட். 8வதுக்கு வரதுக்கு முன்னுக்கு நாங்க 11வதுக்கு வரும். ஆர்க்கிமெடிஸின் கோட்பாட்டின் மூலம் இதை நான் அன்றைக்கும் டவுட் அண்ட் டிஸ்கஷன் குரூப்லையும் நான் இந்த விளக்கப்படுத்தி போட்டேன். அமில் நிமிதக்கிற கான்செப்ட் எல்லாம் இப்ப செல்லல, எனக்கு தேவைப்படுறதில்ல சுட்டி. இந்த கேள்வியில் ஒன்றும் செய்ய அது தேவைப்படுறதில்ல. அப்ப நான் அதெல்லாம் விளங்கப்படுத்தினா எங்களுக்கு கிளாஸை முடிச்சேன். அது தியரி கிளாஸ்ல சொல்லி தந்து, இப்ப தியரி கிளாஸ்ல சென்ன எல்லாமே செல்லல இப்ப இந்த இடத்துல. அப்ப உங்களுக்கு இந்த பாடத்தோட நிக்க வேண்டி வரும். எனக்கு நாங்க 16ஆம் பாடம் செய்யோம் இல்லைக்கும். ஆர்க்கிமெடிஸின் கோட்பாட்டி மூலம் விலக முடியாத ஒற்றப்பாடு பின்வருவனவற்றில் யார்? கடலில் செல்லும் ஒரு கப்பல் ஆற்றினுள் பிரவேசிக்கையில் கூடுதலாக அமிழுதல். சரி, நாங்க சொன்ன அடர்த்தியோட தொடர்பான இந்த மிதக்கிற ஒரு கதையை பத்தி பேசினா அது ஆர்க்கிமெடிஸ் தான். அப்ப கடல்ல செல்ற ஒரு கப்பல் ஆற்றுக்குள்ள போக்குல கூடுதலா அமிழ்கிறான். என கதை செல்லுங்கோ, கடல் தண்ணிக்கு அடர்த்தி கூடியோ ஆத்து தண்ணிக்கு அடர்த்தி கூடியோ. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில் போடணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா சேட்ல போடுவோம் கடல் தண்ணிக்கு அடர்த்தி கூடியோ ஆத்து தண்ணிக்கு அடர்த்தி கூடியோ. ஆத்து தண்ணிக்கு அடர்த்தி கூடியோ கடல் தண்ணிக்கு அடர்த்தி கூடியோ. ஆமா, நாங்க இப்பதானே எழுதினேன், கடல் நீரின் அடர்த்தி ஆற்று நீரில் அடர்த்தியிலும் அதிகம். கடல் தண்ணிக்கு அடர்த்தி கூட ஆற்று தண்ணிக்கு கடல் தண்ணிக்கு, ரைட். நாங்க சின்ன அடர்த்தி கூடின ஒரு சாமன், ஒரு அடர்த்தி கூடினோண்டுல ஒரு பொருள் நல்லா மிதக்கும், அடர்த்தி குறைஞ்சா அதுக்கு அந்த பொருள் அமிழும். அப்படித்தானே நாங்க சொல்லிக்கிறேன். அது ஒரு பாரமான தண்ணியில ஒரு பொருளை போட்டா மிதக்கிறது சான்சஸ் கூட. பாரம் குறைஞ்சா நாங்க இப்ப இப்படியும் யோசிச்சு பார்த்தேன். இதை 2 மாதிரி யோசிச்சு பார்த்தேன். நான் அந்த 2 மாதிரியும் சொல்லித்தாரேன். அடர்த்தி கூடின ஒரு திரவத்துல நீங்க நீரமானி படிச்சுக்கிறதானே. நீரமானி தெரியுமா? நீரமானி மாதிரி இதை யோசிப்பார்கள். நீரமானி என்று அடர்த்தி அளக்கத்தை பயன்படுத்துற ஒரு கருவி. இதுவும் சயின்ஸ் ஃபைவ் மாடல் ஒரு கேள்வி ஒன்றுல வார, ரைட். நீரமானி ஒரு தண்ணியில போட்டா அடர்த்தி குறைஞ்ச தண்ணியில அது அமிழுது, அடர்த்தி குறைந்த தண்ணியில அது அமிழுது. அடர்த்தி குறைந்து தெரியாட்டி எழுதி கொள்ளுங்க. நீரமானி அடர்த்தி குறைந்த ஒரு திரவத்துல அமிழும், அடர்த்தி கூடின ஒரு திரவத்துல மிதக்கும். அடர்த்தி கூடினொண்டுல மிதக்குற, அடர்த்தி கூடினா மிதக்குற, அடர்த்தி குறைஞ்சா அமிழும், ரைட். அப்படி யோசிச்சு பார்க்கணும் நீரமானி. இல்லாட்டி மேலுதைப்பு தங்கிய காரணிகள் 3 சொல்லிக்கணும். ஒன்று திரவத்தின் அடர்த்தி, அடுத்து அமிலும் கனவளவு, அடுத்து புவியீர்ப்பு ஆறுமுகம். திரவத்தின் அடர்த்தி கூடினா மேலுதைப்பும் கூற்று. திரவத்தின் அடர்த்தி கூடினா மேலுதைப்பும் கூற்று. அப்ப ஆத்து தண்ணி எடுத்துக்கொண்டா அதோட அடர்த்தி குறைவு, அப்ப மேலுதைப்பு குறையுது, மேல தள்ளி பிடிச்சிருது குறையுது. அப்ப ஒரு கப்பல் உண்டு கடல்ல இருந்து. இப்ப நான் இங்க வச்சு ஒரு கலப்பு உண்டு, இது ஒரு கலப்பு. இங்க ஆத்து தண்ணியும் கடல் தண்ணியும் கலக்குற, இது கடல், இது ஆறு. அடர்த்தி கடல் தண்ணிக்கு நல்லா கூட, ஆத்து தண்ணிக்கு குறைவு. அப்ப கப்பல் ஈன வரப்போக்குள்ள மேல தள்ளி பிடிச்சிருது கூட. கடல் தண்ணிக்கு அடர்த்தி கூட. எங்களுக்கு தெரியும் திரவத்தின் அடர்த்தியில மேலுதைப்பு தங்கிட்டு, அப்ப அடர்த்தி கூடினது நல்லா தள்ளி பிடிச்சும், மேலுதைப்பு கூட. அடர்த்தி கூடின திரவத்து மேலுதைப்பு கூட. அப்ப அடர்த்தி கூடின திரவத்தில் அது மிதக்க போக்குள்ள நல்லா தள்ளி பிடிச்சிட, அதால் அது கொஞ்சம் நல்லாவே வெளிப்பட்டு அது அப்படி ஆத்து நீர் போக்குல அடர்த்தி குறையுது. அப்ப மேலுதைப்பு தங்கிய காரணியில திரவத்தின் அடர்த்தி 1வது விஷயம். அப்ப தள்ளி பிடிச்சிற தன்மை குறையுது, அடர்த்தி குறைஞ்சா தள்ளி பிடிச்ச தன்மை குறையுது. அப்ப அது நல்லா மிதந்து கொண்டு என்ன நடக்கும், மாத்து போனோன்னு டக்குன்னு கொஞ்சம் உள்ளுக்கு போகும், விளங்குறோம் இல்லையோ. அப்ப கழுத்து அவங்க 1ஆம் கூற்றுல சொல்லி கடல் நீரில் மிதக்கும் ஒரு கப்பல் ஆற்று நீரை நோக்கி செல்லும் போது அமிலும் ஆழம் கூடும் அப்படின்னு சொல்லி விளங்குறோம். அது என்னடா அடர்த்தி குறையுது, அடர்த்தி குறைஞ்சா மேலுதைப்பு குறையுது, மேலுதைப்பு குறைஞ்சா மேல தள்ளி பிடிச்சிறது குறையுது, அதால டக்குன்னு அந்த கப்பல் உள்ளுக்கு போற மாதிரி ஆகுது. அப்ப கடலில் செல்லும் ஒரு கப்பல் ஆற்றினுள் பிரவேசிக்கையில் கூடுதலாக அமிலும், அப்கோர்ஸ்
அதைத்தான் 2019 வேறொரு மாதிரி கேட்டீங்க. நீர் நீர் நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடிவாரத்தில் குளிக்கும் ஒருவர் மூழ்கும் சான்ஸ் அதிகம். இப்ப இந்த கேள்வியை செய்யும் நேர் அந்த கூற்றுக்கு வரும். நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடிவாரத்தில் வாயுக்குமிழி அடங்கிய நீர். அப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு தண்ணி கிளாஸுக்குள்ளுக்கு ஒரு ஸ்ப்ரைட் கிளாஸ் ஒன்றும் சும்மா தண்ணி கிளாஸ் ஒன்றும் எடுத்தா எதையும் பாரம் கூட. ஒரு ஸ்ப்ரைட் கிளாஸ் ஒன்றும் இதெல்லாம் அடர்த்தி லேசி. அடர்த்தி பத்தி தெரியும்னா உங்களுக்கு இது லேசி. இது ஸ்ப்ரைட் கிளாஸ். ஸ்ப்ரைட்ல தெரியும் இப்படி பபிள் இருக்கிற குடிச்சா அவங்களுக்கு பௌரலம் ஊத்துற மாதிரி ஆகும். ரைட், இது தண்ணி. நான் ஸ்ப்ரைட் பெருசா குடிச்சிடல, ப்ளோட்டிங் எஃபெக்ட். அது வந்து நிறைய கேஸ் குடிச்சேன்னு சொன்னா அந்த ஒரு அடிக்கு எங்கட பவுர் ஊத்துற மாதிரி ஆகும். அது வந்து ஸ்ப்ரைட் கண்டென்ட் கூட. நான் கூட பெப்சி குடிச்சிடறேன். அது வந்து போய்கோட். ஆனா குடிச்சு இப்ப இல்லைன்னு சொல்றேன். இப்ப அந்த நிப்பாட்டின்னு சொல்லி போய்கோட் இல்லைன்னு சொல்றேன். வாட் எவர். ஸ்ப்ரைட் நான் பெருசா குடிச்சிடல. நான் சும்மா சொல்றேன், ஸ்ப்ரைட் எடுத்தா குடிச்சாமல குடிச்சிட. இப்ப லஞ்சுக்கு திங்கிட்டு குடிச்சிடதான். ஆனா அப்படி ஸ்ப்ரைட்ல ஒரு ஓவர் CO2 கண்டென்ட் கூட, நிறைய CO2 நிறைச்சப்பட்டோம். அதான் என்ன சரிப்பட்டுவாரு. ரைட். அப்ப வந்து டிஸ்கம்ஃபர்ட்னா அந்த நாங்க குடிச்ச அசிட் கண்டென்ட் கூட. எங்கட இந்த சமீபாட்டு தொகுதியில இறைப்பைக்குழுக்கு ஏற்கனவே அசிட் இருக்குது. ஸ்ப்ரைட் டைம் குடிச்சா கார்போனிக் அமிலம் போற. ஸ்ப்ரைட்ல இருக்கிறது வந்து CO2 தானே. அப்ப CO2 நீரோட சேர்ந்தா இந்த கார்போனிக் அமிலம், மென் அமிலம். அப்ப ஏற்கனவே எங்கட பௌத்துல அமிலம் ஈக்கிறேன். நாங்க அதோட சேர்த்து இன்னும் அமிலத்தை கொடுத்து இனம் அமிலத்தை நாங்க கூட்டுறோம். ரைட். அப்ப நாங்க இங்க வந்தா ஸ்ப்ரைட் கிளாஸ் ஒன்றும் தண்ணி கிளாஸ் ஒன்றும் எடுக்கிற ஒரே அளவு கிடைக்கும். எதையும் பாரம் கூட வாய்க்கும். ஸ்ப்ரைட்டோ பாரம் கூட வாய்க்கும், தண்ணியோ. இல்லாட்டி இது 1, இல்லாட்டி தண்ணி பாரம் கூடயோ ஸ்ப்ரைட்டை விட 1-2 எனக்கு ஆன்சர் போடுங்க. 1-2 எனக்கு ஆன்சர் போடுங்க. எதையும் பாரம் கூட வாய்க்கும். தண்ணியோ ஒன்னாவதோ ரெண்டாவது. ஸ்ப்ரைட் பாரம் கூடயோ தண்ணியை விட, இல்லாட்டி தண்ணி பாரம் கூட ஸ்ப்ரைட்டை விட. அல்ல 1 and போடுற. இது ஓகே ஓகே. இது பாருங்க ரெண்டாவது. 1 and போடுற எப்படி? அடே, ஒரு தண்ணிக்குள்ளுக்கு காத்திக்கு அடுத்த தண்ணி ஃபுல்லா தண்ணி. உங்களுக்கு அந்த ஒரு சிந்தனை திறனே இல்லையா அப்படி பார்த்தா? ஒரு தண்ணி கிளாஸுக்குள்ளுக்கு காத்து நிறைச்சி வச்சு, காத்துண்டு பாரம் இல்லாத ஒரு சாமன். இது ஃபுல்லா தண்ணியால நிறைச்சி வச்சு. அப்ப இதையும் பாரம் கூட. இது காத்து நிறைச்சி. காத்து நிறைச்சதுல தண்ணிக்கு வேண்டிய இடத்துல காத்திக்கு. அப்ப கொஞ்சம் தண்ணீர அளவு குறவு இப்ப இந்த இடத்துல. அப்ப ஸ்ப்ரைட்ட பாரம் குறவாயிக்குமே. இந்த தண்ணி கிளாஸுக்குள்ளுக்கு காத்திக்கு. நாங்க சீனி கதையை பேசுறோம் இப்ப. சும்மா ஸ்ப்ரைட்ன்னு சொல்லிக்கிறேன். இதுல காத்து நிறைஞ்சிக்கு. அப்ப காத்து தண்ணி அப்ப இந்த இடத்துலயும் தண்ணி நிறைஞ்சிக்கு. தண்ணி கிளாஸ் எடுத்தா அந்த காத்திக்க வேண்டிய இடத்துலயும் தண்ணி நிறைஞ்சி. அப்ப இது பாரம் கூட ஃபுல்லா தண்ணி. இது தண்ணிக்குள்ளுக்கு காத்திக்கிறதால இட பாரம் குறவு. முட்டை 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 வைக்கிறதா. அப்ப உங்களுக்கு அப்ப இதுல பாரத்தை விட இட பாரம் கூடியன்றது உங்களுக்கு விளங்காட்டி உண்மையிலுமே உங்களுக்கு வேற ஒன்னும் விளங்கி கொள்ளையில. ஏண்டா இது தண்ணி கிளாஸுக்குள்ளுக்கு காத்து நிறைச்சி. அப்ப காத்து பாரம் குறவு. அப்ப ஸ்ப்ரைட்டா இருந்து பாரம் குறவு. இது ஃபுல்லா தண்ணியால நிறைச்சி. அப்ப இவங்க என்ன செய்யறேன்டா, இது கடல் தண்ணி ஒரு கிளாஸ், ஆத்து தண்ணி ஒரு கிளாஸ். இது என்னன்னா கடல் தண்ணி காத்துக்கு பதில் ஸ்ப்ரைட்ல மாதிரி உப்பு நிறைச்சி, உப்பு கட்டி மாதிரி உப்பு நிறைச்சிக்கன்னு வச்சுக்கோ. இது ஆத்து தண்ணி. எதையும் பாரம் ஆயிக்கும். இது கடல், இது உப்பு. ரைட். இது ஆறு. எதையும் பாரம் கூட வைக்கும். இப்ப தண்ணி இப்ப காத்தல்ல, உப்பு நிறைச்சி. எதையும் பாரம் கூட வைக்கும். இது கடல். கடல் நீர் பாரம் கூட வைக்கும். உங்களுக்கு விலங்கு இந்த அதுல உப்பு இருக்குது. இல்ல, கடல் தண்ணி தான் பாரம் கூட. கடல் தண்ணியோட கண்டென்ட் செறிவு கூட. கடல் தண்ணி ஒன்று உங்களுக்கு கையில பட்டாலும் ஆத்து தண்ணி கையில பட்டா ஃபீல் ஆகுறது யோசிப்பாரு. கடல் தண்ணி படக்குள்ள வந்து அந்த ஒரு தண்ணி பட்ட புறம் ஒரு உப்பு தண்ணி, அது உப்பு தன்மை கூட, உவர் தன்மை கூட, அடர்த்தி கூட. கடல் தண்ணியோ ஆத்து தண்ணியோட சொஃப்டா யோசிப்பாருங்க. எது சொஃப்ட் ஆயிக்கும் ஆக கூட. கடல் தண்ணியை விட ஆத்து தண்ணி சொஃப்ட் கூட, மென்மையாகும். இந்த நாளில் ஒன்றுமே இல்லை. இதுல வந்து செறிவு கூட. கடல் தண்ணி உப்பு போட்டு செறிவு அடைஞ்சிக்கிற. அப்ப அதோட 1 மில்லி லிட்டர் எடுத்தா அதுல உப்பும் கலந்திக்கிறதால அதோட பாரம் ஒரு 2 கிராம் இருக்கும். இதுல 1 மில்லி லிட்டர் எடுத்தா அதுல உப்பு கலந்திக்கல, அதால வந்து 1 கிராம் மாதிரி இருக்கும். அட உப்பும் தண்ணியும் கலந்திக்கும் 1 மில்லி லிட்டருக்குள்ள. ரைட். அப்ப நாங்க இப்ப இங்க வந்தா சுகர் இன்கிரீடியன்ட் வந்து அடர்த்தி கூட தான். சுகரை பத்தி நாங்க இப்ப பேசலன்னு சொல்லித்தான் நான் சொன்னேன். ரைட். அப்ப நீர்வீழ்ச்சி ஒன்றின் அடிவாரத்துல வாயு குமிழி அடங்கிய தண்ணிக்கான். அப்ப அதுட அப்ப அப்ப அதோட அடர்த்தி எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. வாயு குமிழி அடங்கிய நீர் அடர்த்தி எப்படி? கூடவோ குறவோ? அதை சொல்லுங்க எனக்கு. அடர்த்தி எப்படி நினைக்கும்? வாய் குமிழி அடங்கிய நீரா? அடர்த்தி கூடவோ குறவா? இப்ப கிளாஸ்ல வந்து தொடங்க போக்குள்ள 130 பேர் இருந்து இப்ப 105 பேர்.
உங்களுக்கு கஷ்டமெண்டா 2 ஹவர் கிட்ட வாப்புக்குள்ள நிக்க இஷ்யூஸ் இல்லை. நாங்களும் அடுத்த கிளாஸ்ல செய்வோம். எனக்கு இப்படித்தான் ஆஹ் செஞ்சு கொள்ளையில போனா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து ஃபுல் பேப்பர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணதுக்காக தான் ஃபாஸ்டா போறதுக்கு வந்தேன். அப்ப உங்களுக்கு ஃபுல் பேப்பர் ஒன்று செய்யலாம் போகும். அப்ப அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப 20 பாடம் செஞ்சுட்டு நாங்க ஃபினிஷ் பண்ணிக்கொள்வோம். இப்ப ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு டைம் ஒன்று கிடைச்சாதான் இருக்கும். இன்ஷால்லா முன்னுக்கு கிடைச்சா நாங்க செய்வோம். கிடைச்சாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீர்வீழ்ச்சியோட அடிவாரத்துல வாய்க்குமிழி அடங்கிய நீர். அப்ப அதுல வாய்க்குமிழிக்கிற சுட்டி அடர்த்தி குறைவு. அப்ப அடர்த்தி குறைஞ்ச ஒரு தண்ணியில ஒருத்தர் நீந்த போனா அவருக்கு மேலுதைப்பு எப்படி? மேலுதைப்பு வந்து அடர்த்திக்கோட கூடு. அடர்த்தி கூடினா மேலுதைப்பு கூடு. தள்ளி பிடிச்சு கூட மேலுதைப்பு தாங்கிய காரணி அடர்த்தி, மிதக்கும் கனவளவு, ஆஹ் புவியீர் பார்முடல்னு சொன்ன. அப்ப இப்ப அடர்த்தி குறைஞ்சா அப்ப மேலுதைப்பு குறையுது. மேலுதைப்புன்னா மேலுக்கு தள்ளி பிடிச்சிருது. ஒருத்தர் நீய போக்குல மேலுக்கு தள்ளி பிடிச்சிருது. அப்ப தள்ளி பிடிச்சது குறைஞ்சா அப்ப தள்ளி அவரு தால தானே பார்க்கும். அப்ப இங்க கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து மேலுதைப்பு குறையுதல். உயற்றப்படும் மேலுதைப்பு குறையுதல். இதான் ஆன்சர். அவரை தள்ளி பிடிச்சே குறையும். அதால தான் அவர் மூளை பாக்குற நீருக்குள்ளுக்கு அமில பாக்குற மூலும் சாத்தியம் அதிகம். ரைட். இப்ப எங்கட இதுல 2வது கூற்றுக்கு போறோம். அந்த 1ஆம் கூற்றும் அந்த கூற்றுக்கும் சம்பந்தம் மிக்க சுட்டு அதை செய்யும். ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பலூன் வழியினூடா மேல் நோக்கி செல்லுது. நானே ஒரே வீடியோன்னு போட்டுறேன். நீங்கள் பாத்தீங்க ஸ்டேட்டஸ்ல பாத்திருந்தேன். ஹீலியம் பலூன் பறக்க வச்ச வீடியோ. ஹீலியம் பலூன் வந்து எவ்வளோ? ஒரு ஹீலியம் பலூன் 1000 rupees $800. அப்ப ஹீலியம் பலூன் வந்து ஹீலியம் வந்து இஸ் நார்மலா எங்கிட்ட கிடைச்சிற வாயு உண்டல்ல. ஹீலியம்ன்றது நல்ல அடர்த்தி குறைஞ்ச ஒரு வாயு. அதுதான் ஃபங்க்ஷனலுக்கு அந்த பலூன் அடிச்சிரு. அந்த பலூனுக்குள்ள ஹீலியம் வாயு நினைச்சு அது போய் ஸ்லெப்ல ஒட்டி கொள்றோம். அப்ப ஆக்கள் வரப்போக்குள்ள ஸ்லெப்ல நிறைய பலூன் ஒட்டி கொண்டு. இப்ப ஒரு ஒரு ஊடொன்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செய்ய போக்குள்ள நிறைய ஸ்லெப்ப ஃபுல்லா பலூனால நிறைச்சு அந்த தொங்க போட்டு ஒரு பட்டி பட்டி ரிபன் மாதிரி போட்டு ஃபங்க்ஷனல் கண்டி. அப்ப அந்த பலூன் வந்து அடர்த்தி குறைஞ்ச வாயு. ஹீலியம்ன்றது அடர்த்தி குறைஞ்ச வாயு. எங்கள்கிட்ட ஈக்கிற வாயுகள் அடர்த்தி குறைஞ்சது. அப்ப நாங்க அதை நிறைச்ச உடனே அது மிதக்க பாக்குறோம். பாரம் குறைஞ்ச ஒரு காத்த உள்ளுக்கு நிறைச்சா வெளி வளிமண்டலத்துல பாரம் கூடின வாயு கழிக்கிற. அப்ப பாரம் குறைஞ்ச வாயு பலூன் உள்ளிக்கிற. அப்ப பலூன் என்ன பாக்குற? எல்லா வாயுக்களுக்கும் மேல போயிட்டு மிதக்க பாக்குற. இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற வாயுக்கள் எல்லாம் பாரம் கூட. அப்ப அதை விட மேல போவதுக்கு தான் பாக்குறேன். எந்த நேரம் அடர்த்தி குறைஞ்சது மிதக்கவே பாக்குற பொதுவா. பொதுவா அப்ப கப்பலை யோசிச்சா அது வேற கேஸ். சும்மா இரும்பு துண்டு யோசிச்சா அது வேற கேஸ். இரும்பு துண்டாமில பெரிய கப்பல் மிதக்கு, அது வேற கேஸ். இப்போ சாதாரணமா அடர்த்தி குறைஞ்சது என்ன செய்ய பாக்குற? மிதக்கத்தான் பாக்குற. அடர்த்தி குறைஞ்சது. அப்ப ஹீலியம் வாயு வந்து அடர்த்தி குறைஞ்ச பலூன். அப்ப அது என்ன செய்யறா? வெளியில இருக்கிற காத்துகளை விட பாரம் குறைவுனால அது மேல போயிட்டு நிக்க பாக்குற. அப்ப ஹீலியம் வாயு ஒரு நிரப்பப்பட்ட ஒரு பலூன் மேல போறதோ அடர்த்தி குறைவு, அதால அது மேலக்க பாக்குற. அப்ப அதான் ஓகே. சீனியை கரைக்கும் போது ஒரு கண்ணாடி குழியில் உள்ள தோடம் பழ சாற்றில் அமைந்திருந்த தோடம் பழ வித்துக்கள் மேது. அப்ப தோடம் பழ வித்துக்கள் தண்ணியை போட்டா அது அமைலுற. சீனியை கரைச்சோடனே தோடம் பழ வித்துக்கள் எல்லாம் மேல வார. அப்ப ஜூஸ் ஒன்று அடிச்சிருன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப தோடம் பழ வித்துக்கள் மேல வந்தது காரணம் இது. சீனியை போட்ட உடனே அந்த தண்ணியோட அடர்த்தி கூடின, அதால வித்துக்கள் மிதந்து. விளங்குறோம். சீனியை சேர்த்தா ஒரு தண்ணி கிளாஸ்ல அடர்த்தி என்ன நடக்கிற? கூடுக. சீனி போட்டா அடர்த்தி கூடுக. அப்ப நீங்க சும்மா தண்ணி கிளாஸ் ஒன்றுக்குள்ள தோடங்க இதாக்கி போட்டா அந்த தோடங்க வித்துக்கள் வந்து அமிலும் சம்டைம் பனியை பெய்தி. சீனியை போட்டு கரைச்சி போக்குள்ள அவ்வளவு தோடங்க வித்தும் மேல வாரு. ஏன்டா அந்த தண்ணீட அடர்த்தி கூடு. சீனி போட்டா அடர்த்தி கூடு. அடர்த்தி கூடினா அடர்த்தி கூடினது கீழேக்கும் அடர்த்தி குறைஞ்சது மேலேக்கும். நீங்க தேங்கெண்ணெய் எடுத்து தண்ணியில ஊத்தினா தேங்கெண்ணெய் என்ன நடக்கிற? தேங்கெண்ணெய் தண்ணிக்கு மேல மிதக்குற. தேங்கெண்ணெயோட அடர்த்தி குறைவு, தண்ணீட அடர்த்தி கூட. கண்டிக்கும் தேங்கெண்ணெய் ஊத்தினா தேங்கெண்ணெய் தண்ணிக்கு மேல மிதக்குற. முட்டை 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 ஒரு இறைச்சி கறி ஒன்று எடுத்துக்கொண்டா அந்த கறிக்கு மேல மிதக்கிறது காணு. தேங்கெண்ணெய் கூட இந்த கறிக்கு நாங்க சொல்றேன். அந்த மாதிரி சீனியை போட்டு கரைச்ச போக்குல தோடம் பல வித்துக்கள் மேல வந்தது காரணம் இந்த சீனி போட்டதால் அந்த தண்ணீர் அடர்த்தி கூடின சுட்டி. அது அடர்த்தி கூடினதுக்கு மேல அந்த வித்துக்கள் மிதக்க தொடங்கி ஒரு சிறிய விசையை பிரயோகித்து நீரியலாக்கினால் பெரிய திணிவை உயர்த்து. அது ஆர்கிமிடிஸ் தத்துவத்துக்கு முன்னுக்கு நான் விளங்கப்படுத்தேன். உங்களுக்கு தெரியும். நான் அந்த அடர்த்தி என்ற தலைப்புக்கு முன்னுக்கு விளங்கப்படுது இந்த கிளாஸ் தொடங்கும் போது. அது பஸ்காலின் தத்துவம். அது வேறொரு விஞ்ஞானிட தத்துவம். ஆர்கிமிடிஸ் என்ற விஞ்ஞானிட தத்துவம் அல்ல. நான் சொன்னேன் அது பஸ்கால் என்று சொல்ற வேறொரு விஞ்ஞானிட தத்துவம். ஒரு திரவத்துக்குள்ளுக்கு ஒரு விசையை கொடுத்தா அது அந்த திரவத்தின் வழியே எல்லா இடமும் போற அதே அளவுக்கு. நீங்க ஒரு சின்ன இடத்துல கொடுத்தா அது பெரிய இடத்துக்கும் அதே அளவுல போற. அப்ப அவங்க லேசா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த வாகனம் தூக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கு. அது பஸ்காலின் தத்துவம். ஒரு திரவத்தில் ஒரு இடத்துல பிரயோகிக்கப்படும் விசை அது அந்த திரவத்தின் வழியே கடத்தப்படும். விளங்குறோம் இல்லைன்னா 4 கூற்றுக்கும் அவ்வளவு டைம் எடுத்து விளங்கப்படுத்தி இப்படி ஒருத்தரும் விளங்கப்படுத்த மாட்டாங்களா? இப்ப நான் விடேசனா புள்ளேல் இந்த கேள்விக்கு 3ஆம் விட எந்தனா சீனி போட்ட தண்ணிக்கு அடர்த்தி கூட தானே. அப்ப தோடம் பழம் வித்து விதக்குற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இந்த செல்லி தரத்துக்கு தெரிஞ்சுக்கணுமே. 4 கூற்றையும் பத்தி பேசுறதுக்கு அந்த சேருக்கு தெரிஞ்சுக்கணுமே. 4 கூற்றுமே அது பில இது பில அப்படின்னு சொல்லி
அப்ப உங்களுக்கு நான் ஃபுல்லா விளங்கப்படுத்தி விளங்கிக்குமென்னு நினைச்சிறேன். இது வந்து பஸ்காலின் தத்துவம். நான் ஃபெஸ்டிகே சொன்னேன். இது பஸ்காலன் ஒரு விஞ்ஞானி சொன்ன ஒரு திரவத்தில் ஒரு இடத்துல விசைய பிரயோகிச்சா அது அந்த திரவத்தின் வழியே கடத்தப்படும். விலங்குற 4 கூற்றுக்கும் நான் விடிய சொல்லி கொண்டு போறேன். இப்படித்தான் அது ஏது பிழை ஏது பிழை. உங்களுக்கு விளங்கினா சரி. ஓகே. அடுத்து எங்களை செய்ய இருக்கிறது. ஆ ஒரு பொருளின் மீது குறித்த பொருளின் ஒரு நீரின் மூலம் ஒரு குறித்த பொருளின் மீது பிரயோகிக்கப்படும் உயர்ந்தபட்ச மேலுதைப்பு நிறையிலும் பார்க்க குறை. மேலுதைப்பு மேல தள்ளி பிடிச்சிட தன்மை குறைஞ்சா அந்த பொருள் என்ன நடக்கும்? நீங்க சொல்லுங்களேன். அந்த கேள்விக்கு விடிய பார்க்க வேணாம். மேல தள்ளி பிடிச்சிறது குறைஞ்சா அந்த பொருளுக்கு என்ன நடக்கும்? அமிலுமோ மிதக்குமோ பனி வானத்து பெய்த்துடுமோ தண்ணியிலிருந்து வெளியேறி அமிலு. அப்ப கேட்கிற மேலுதைப்பு நிறையிலும் பார்க்க குறைவாம். அப்ப அந்த பொருள் என்ன நடக்கும்? நீரில் அமிலும். நீரில் அமிலும் மேலுதைப்பும் சமனா இருந்தா அது மிதக்கும். ஒரு நாளும் இப்ப மிதக்கலாம். இப்ப நீரில் முழுமையாக அமிழ்ந்து மிதக்குமென்ற ஒரு விடைக்கு பாருங்க. 2 விடைக்கு பாருங்க. சாரி பாருங்க. இங்க பாருங்க. நீரில் முழுமையாக அமிழ்ந்து மிதக்கும். அப்புறம் முழுமையாக நீரில் அமிழும். இது ரெண்டுலயும் பாருங்க. ஒரு நாளும் மிதக்கலாம். மிதக்கோணுமெண்டா நிறையும் மேலுதைப்பும் சமனாயிக்கோணும். நான் சொன்ன ஒரு போயொண்ட ஒரு வலது கையால நயன்தாராவும் இடது கையால சமந்தாவும் இலக்கு. அப்ப அந்த போய் யாரின்? விஜய் சேதுபதி. அப்ப சும்மா இப்ப எங்களையெல்லாம் நினைச்சப்படாது. விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அங்கே ஈக்கணும்டா வலது கையால நயன்தாரம் இடது கையால சமந்தாவும் இழுக்கணும். ஒரே அளவில் இழுக்கணும். அப்பதானே விஜய் சேதுபதி அங்கே நீக்கலும். ஒரு தாரவுண்டு மிதக்குற அது அதே இடத்துல ஈக்கணும்டா மேலுதைப்பு நிறையும் சமனாயிக்கணும். கட்டாயம் ஒரு பொருள் மிதக்கணும்டா நிறையும் மேலுதைப்பும் சமனாயிக்கணும். அப்ப இங்கின நீரில் முழுமையா அமிழ்ந்து மிதக்குமோ? மிதக்காது. ஒருபோதும் மிதக்காது. மிதக்கேலா. எப்படி மிதக்குற? அவருடைய மேலுதைப்பும் நிறையும் சமன் இல்லை. அவங்க கேள்வியிலே செல்லிக்கு மேலுதைப்பு பொருளின் நிறையிலும் பார்க்க குறைவு. அப்ப எப்படி மிதக்குற? சமனா இருந்தா மட்டும்தான் மிதக்கும். அப்ப அமிழும். 2வது ஆன்சருக்கும் 3வது ஆன்சருக்கும் அரைக்குறை அமிழ்ந்து மிதக்கும். நீரில் முழுமையா அமிழ்ந்து மிதக்கும். அப்படின்டா தண்ணி உள்ளுக்கு போய்த்து மிதக்குற ஒன்று அறவாசி வெளியே வந்த மாதிரி மிதக்கு. அதுல ஒண்ணு யோசிச்சதுக்கு இல்ல. 2வது ஆன்சருக்கும் 3வது ஆன்சருக்கும் இந்த டிஃபரன்ஸ் கேட்டீங்க. இதுதான் அரைக்குறையாக அமிழ்ந்து மிதக்கும். இது முழுமையாக அமிழ்ந்து. அதுதான் சரி. உள்ளுக்கு போய்த்து மிதக்குற வெளியே வந்து மிதக்கு. அது எங்களுக்கு சம்மதம் இல்லை. அது கேள்வி ஆன்சரே இல்லை. ரைட். ஒரு குறித்த அதெல்லாம் சரி. 14வது கேள்வி. ஒரு திண்ம பதார்த்தத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒரு திரவத்தில் மிதப்பதற்கு திண்ம பதார்த்தத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியும் குறைவாக இருத்தல் வேண்டும். இல்ல பொதுவா அடர்த்தி குறைவாய்க்கணும். ஆனா எப்பயுமே அது சரியில்லை. இருத்தல் வேண்டும்னு அவங்க அடிச்சு செல்ற ஒரு திண்ம பதார்த்தம் ஒரு திரவ பதார்த்தத்துல மிதக்கணும்னா திண்ம பதார்த்தத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலும் குறைவா ஈக்கவே வேண்டும். இல்ல அப்ப இரும்பு அப்ப எப்படி கப்பல் மிதக்கு? கப்பல் அடர்த்தி தண்ணியை விட நல்லாவே கூட ஒரு 2 மடங்கால கூட. அப்ப எப்படி கப்பல் மிதக்குற? அப்ப திண்ம பதார்த்தம் திரவத்துல மிதக்கிறதுக்கு எப்பயுமே அடர்த்தி குறைவாய்க்கணும் இல்ல. பொதுவா அடர்த்தி குறைவு. ஒரு சின்ன ரிஜிஃபோம் உண்டு தண்ணியில மிதக்குற. ரிஜிஃபோம் திண்மம் தண்ணி திரவம். அப்ப அந்த ரிஜிஃபோம் திரவம் தண்ணியில திரவம் தண்ணியில தண்ணியான திரவத்துல மிதக்க ரிஜிஃபோம் அடர்த்தி குறைவாய்க்கணும். திண்ம பதார்த்தத்தின் அடர்த்தி திரவத்தின் அடர்த்தியிலே குறைவாய்க்கணும். இட்ஸ் ஓகே. ஆனா கப்பலை யோசிச்சு பார்த்தா பிள்ளையா அவரு இரும்பு அடர்த்தி கூடிய தண்ணியை விட. ஓகே. இப்ப சில புள்ளையில மெசேஜ் போட்டு போட்டு கேட்கிற அது எப்படி இது எப்படின்னு விளங்கப்படுத்துங்க. இந்த பேப்பரை செய்யறதுக்கு அது என்ன தேவையில்லை. அப்ப நான் அதெல்லாம் விளங்கப்படுத்தினா அது புதிய நியூ கிரேட் 11 ஆயிக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த புள்ளைய டார்கெட் பண்ணி விளங்கப்படுது. இப்ப எங்களுக்கு நான் எங்களோட 20 பாடத்தை கம்ப்ளீட் பண்ணல போறேன். அப்ப எனக்கு உண்மையா சொல்லித்தரல என்ன சார் இஷ்யூ இப்போ? நான் சொல்லித்தர விருப்பம். எங்களுக்கு 20 பாடத்தை கம்ப்ளீட் பண்ணல போறோம். அதுக்கப்புறம் சொல்லப்படாது இவர் பொருந்தி சல்லி எடுத்த ஃபீஸ் எடுத்து ஆனா எங்கட 20 பாடத்தை முடிச்சல அப்படின்னு. நான் உங்களுக்காக வேண்டி தான் ட்ரை பண்ணி அதை ஃபினிஷ் பண்ண பாக்குறேன். எனக்கே மொல்ல சொல்லி தந்து தியரி கிளாஸ் மாதிரி கொண்டு போய் இது தியரி கிளாஸ் இல்ல தியரி கிளாஸ் படிச்சோம்னா உங்களுக்கு ரெக்கார்ட் எடுத்து பாக்கலும் பே பண்ணி. ரைட். அதுக்கப்புறம் திண்ம பதார்த்தத்தின் திணிவு இடம்பெயர்ந்த திணிவின் சமனாயித்துவேன். நாங்க பொதுவா நிறையத்தான் சொல்றது. அவட நிறையும் வெளியே வந்த நிறையும் சமன். இப்ப அது உண்மையிலுமே கிலோவால சென்னாலும் அது சரிதானே. நான் சொன்ன ஃபெஸ்டுக்கு அந்த தாரவ கிலோல செல்ல சொல்லி 1.3 கிலோகிராம் நிறையண்டா அவட மேலுதைப்பும் 1.3 கிலோகிராம் ஆயிக்கணும். நாங்க அதை நியூட்டனுக்கு மாத்தி செல்ல போக்குல 10ஆல பேருக்கு சென்னேன். அப்ப அவங்க 2ஆம் விடியில திண்ம பதார்த்தத்தின் திணிவு இடம்பெயர்ந்த திணிவின் நிறைக்கு சமன். நாங்க சமன் போட்டு எழுதினோம். ஒரு பொருள் மிதந்தால் நிறை சமன் மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறையும். அப்ப அவர் சொல்ற அந்த நிறையும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை அதாவது 1ஆவதையும் 3ஆவதையும் சொல்ற. நாங்க சமன் போட்டு 3 எழுதின நிறை சமன் மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை. அப்ப அவங்க 1ஆவதையும் 3ஆவதையும் சொல்ற. திணிவு இடம்பெயர்ந்த திணிவு திரவத்தின் திணிவுக்கு சமனாய்க்க வேணும். வெளியே வந்த தண்ணி சமனாய்க்கணும். 3ஆவதும் அதே தான். திண்ம பதார்த்தத்தின் நிறை இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் கனவளவின் நிறைக்கு சமனாய்க்கும். அதே விடிய நிறை என்று போட்டு சொல்லிக்கு 3ஆவது. அப்ப அவங்க அதை சுற்றி 2ஆம் விடியம் 3ஆம் விடியம் கொடுத்திக்கு போல ஆன்சர்.
எனக்கு தெரியும், நீங்க பாருங்க. 2ஆம் இடியம் 3ஆம் இடியம் சார், அதுல திணிவன் செல்லிக்கு இதை நிறையன்னு செல்லிக்கு. ரைட், நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். புவியில திணிவும் நிறையும் சமன், திணிவும் நிறையும் வித்தியாசப்படுறோம் எப்பயாலும்? திணிவும் நிறையும் வித்தியாசப்படுறோம், திணிவும் நிறையும் மாறிப்படுறோம் எப்பயாலும்? திணிவும் நிறையும் ஒன்றா தான் நீக்கிறேன். திணிவும் நிறையும் மாறிப்படுற சந்தர்ப்பங்கள் ஈக்கிறோம். நாங்க படிச்ச 4ஆம் பாடம் 5ஆம் பாடத்துல நாங்க படிச்ச மாறிப்பற்று. நிலமட்டத்திலிருந்து மேல் நோக்கி போக்குல மாறிப்பற்று இல்லைன்னு போட்டி. இப்ப நாங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா தெரியுமா, இவன் நாங்க செஞ்ச திணிவும் நிறையும் மாறிப்பற்று. அது கடல் மட்டத்துல தான் ஒரே பெருமானம். கடல் மட்டத்திலிருந்து மேல் நோக்கி போக்குல திணிவு மாறுகள்ல நிறை மாற தொடங்கு. அப்ப இவங்க சும்மா நோமலா கடல் மட்டத்தை தானே பேசுறோம். ஒரு திண்ம பதார்த்தம் ஒரு திரவ பதார்த்தம் திரவத்தில் மிதக்கிறேன்னா நோமலா அன்றாட வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம். அப்ப அது திணிவும் நிறையும் சமன். அப்ப அந்த இடத்துல நிறைன்றது திணிவ 10ஆல பெருக்கினா வருது, அது எப்பயுமே ஒண்ணுதான். ஆனா சந்திரனுக்கு போனா அப்படி இல்லை. ரைட், திண்ம பதார்த்தத்தின் நிறை அதன் மீது தாக்கம் மேலுதைப்பிலும் குறைவா இருக்கு. நாங்க பெஸ்டிகேஸ் என்ன, ஒரு பொருள் மிதக்கோணுமெண்டா அவருடைய நிறையும் மேலுதைப்பும் இடம்பெயர்க்கப்பட்ட பாய் நிறையும் சமனாயிக்கணுமெண்டு. அப்ப மிதப்பதற்கு கேள்விய தந்திக்கு. அப்ப திண்ம பதார்த்தத்தின் நிறை கட்டாயம் மேலுதைப்புக்கு சமனாயிக்கும். சோ நிறையும் மேலுதைப்பும் சமனாயிக்கும். ஆனா இவங்க செல்ற குறைவாக இருக்கும் மனுஷன், அதால அது ஓகே. விலங்குற உண்மையிலுமே இவ்வளவு விளங்கப்படுத்தியல, அவ்வளவுக்கு விளங்கப்படுது. கிட்டத்தட்ட தியரி கிளாஸுக்கு கொஞ்சம் தான் மிஸ் ஆகுறாய், அவ்வளவுக்கு விளங்கப்படுது. விளங்கினோம். இப்ப எனக்கு இப்ப 16ஆம் பாடத்தை செய்யற எனர்ஜி இல்ல நான் 16ஆம் பாடத்தை செய்யறதுக்கு தான் எனக்கு மாசு. ரைட், நான் ரெக்கார்ட் தரவோ கொஞ்சம் சில ஏரியாவுக்கு பரவாயில்ல. அப்படி தந்தா சில ஏரியாவுக்கு ரெக்கார்ட் தந்தா பரவாயில்ல. முக்கியமா 16ஆம் பாடத்துல சில ஏரியாஸ் எடுத்து ரெக்கார்ட் தரவோ சொல்லி யோசிச்சேன். அப்ப எங்களுக்கு அந்த டைமை கவர் பண்ணி வேற என்ன சரி செய்யலுமே. இப்ப நான் சம்டைம் அடுத்த கிழமை மிஸ் ஆவினா கிளாஸ், எனக்கு அப்பயும் கிளாஸ் பெய்து கொண்டிருக்கும் ரெக்கார்டை போட்டேன். அப்ப இந்த நான் பாக்குறேன் உங்க ஃபுல் பேப்பரும் டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் எனக்கு ஃபுல் ஐடியா பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு தொகுதியல் சம்பந்தமா ஒரு ஐடியா ஒன்று எடுக்கணும். 5th கொஸ்டின் மிஸ் ஆன நல்ல காலம். 5th கொஸ்டின் செய்யணும், கட்டாயம் செய்யணும். ஒரு மரக்கூற்று ஏயின் திரவத்தில் இடும்போது அதன் ஒரு பகுதி திரவத்தில் அமைந்து மிதக்கிறது, அதனுடன் தொடர்புபட்ட உண்மையான கூற்று. ரைட், லேசி விடையெடுக்கிற லேசி. ரைட், திரவத்தின் ஏயின் மூலம் பிரயோகிக்கப்படும் மேலுதைப்பு ஏயின் மொத்த நிறைக்கு சமன். ஒரு பொருள் மிதக்கிற அப்ப அதோட நிறையும் மேலுதைப்பும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க எனக்கு. நிறையும் மேலுதைப்பும் எப்படி இருக்கணும்? 1ஆவது கூற்றுல விட வந்துட்டேன். இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். சமனாயிக்கணும். ஒரு பொருள் மிதக்கணும்னா திரவத்திட நிறைய மேலுதைப்பு சமன். இதுக்கு பிறகு உங்களுக்கு உண்மையிலும் இந்த பாடத்துல கேள்விக்கு விட எழுதுற ஒரு விஷயம் இல்ல. நான் சொல்லி தந்திக்கு ஒரு பொருள் மிதந்தால் நிறை சமன் மேலுதைப்பு சமன் இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறை சமன் சமன் போட்டு செல்ல வேண்டியது. அப்ப விட வந்துட்டு 1ஆம் விடதான். 2வது கூற்று பாவம் ஏயினால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் நிறை ஏயின் திரவத்தில் அமிழ்ந்து இதுட மொத்த நிறைக்கு சமன் இல்லையா. அவர் செல்ற இந்த அமிழ்ந்த இந்த கீழ் இருக்கிற துண்டுட பாரத்துக்கு மட்டும் தான் சமனம். உள்ளுக்கு தண்ணிக்குள்ளிக்கிற துண்டுட பாரத்துக்கு மட்டும் தான் சமன். அப்படி ஒன்று இல்லை, மொத்த பாரத்துக்கு தான் சமன். அவர் செல்ற அமிழ்ந்திருக்கும் பகுதி தண்ணிக்குள்ள தாண்டிக்கிற அந்த ஏரியாட பாரத்துக்கு மட்டும் தான் சமன். பிளப்பிலக்கு மொத்த பாரம் மிதக்கிற மேலுதைப்புக்கு சமன். ஏயினால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் இது ஒரு கூற்று. இதைத்தான் நான் சயின்ஸ் மாடல்ல போட்டிக்கிறேன். இந்த 3ஆவது கூற்று தான். 3ஆவது கூற்றை பெருசிப்படுத்தி போட்டி. ஏயினால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் கனவுல ஏயின் மொத்த கனவுகளுக்கு சமம். இதை உள்ளுக்கு போட்டா வெளியே வர தண்ணிக்கே அதுதான் அந்த காக்கடை கதை. நான் வெஸ்டிகேஷன் இந்த கேள்வியை செய்யதான் காக்கா தண்ணி குடிச்ச கதை செல்லணும். இப்ப காக்கா தண்ணி குடிச்சதுக்கு இப்ப இங்கதான் தண்ணி ரைட். அப்ப இந்த தண்ணி இங்கே எடுக்கணும். அப்ப அது என்ன செஞ்சேன்னா கல்லு போட்டேன். இப்ப இந்த ஒரு கல்லு போட்டா அந்த ஒரு கல்லு பெய்து தண்ணியில ஒரு இடத்த பிடிச்சு கொள்ற. அப்ப தண்ணி எவ்வளவு அவசரம்? இந்த கல்லுட கனவளவுக்கு சமனான அளவு அவசரம். இந்த கோலத்திட கனவளவு என்ன 4/3 பையார் கனமோ என்னமோ தானே, எனக்கு தெரியாம. இப்போ நான் ஓ லெவல் செய்யக்குள்ள படிச்சேன். இதுக்கப்புறம் ஏ லெவல்ல கொஞ்சம் தேவைப்பட்டு பி லெவல்ல ஒரு பாடத்துக்கு கொஞ்சம் தேவைப்பட்டு 4/3 பையார் கணம் மாதிரி தான் எனக்கு நினைவு. அது பரவாயில்ல. அவட கனவளை வண்டிக்கு அந்த கனவளவிட கணக்குக்கு தண்ணி மேல் வெளியே வரும். இப்போ காக வெளியில இருந்து கல்லொண்ட போட்டா கல்லு பெய்த்து அந்த தண்ணியில இடத்த பிடிச்சி கொள்றதால என்ன செய்யற? தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். அந்த கல்லிட அளவுக்கு தண்ணி வெளியே வரும். இன்னும் ஒரு கல்லு போட்டா கல் இப்ப அந்த இடத்த பிடிச்சி கொண்டு அப்ப தண்ணி அந்த கல்லிட அளவுக்கு வெளியே வரும். இன்னும் ஒரு கல்லு போட்டா கல்லு பெய்து தண்ணிக்குள்ளுக்கு ஒரு இடத்த பிடிச்சி கொள்றதால தண்ணி அங்கே நிக்கல, தண்ணி வெளியே தள்ளிப்படு. அப்ப கல்லு போட 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 கூட கல்லு அந்த இடத்த பிடிச்சி கொள்றதால தண்ணி பிரஸ் ஆகுற மேலுக்கு பிரஸ் ஆகுது. கல்லு அந்த இடத்த பிடிச்சி கொள்ள தண்ணி வெளியே வர, கல்லிட அளவுக்கு தண்ணி வெளியே வர.
அப்படி 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 இன்னைக்கு வரைக்கும் கல்லு போட்ட பிறகு தண்ணி இன்னைக்கு வந்து அது பிறகு குடிச்சது. இங்க என்ன கதைன்னா மோரல் ஆஃப் தி ஸ்டோரி, நாங்க ஒரு விஷயம் ஒரு பொருளொண்ட உள்ளுக்கு போட்டா அதுட கனவளவுக்கு ஒப்பான தண்ணி, பாரத்தை பத்தி பேசுறல, பாரம் மிதந்தா வார தண்ணிட பாரமும் பொருளோட பாரமும் சமன், அது வேற கதை. ஒரு பொருள் இப்ப நான் என்ன காலை உள்ளுக்கு போட்டா ஒரு தண்ணி ஒண்டிக்கிற, நான் ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ள காலை போட்டேன். அப்படி ஒரு வீடியோ மீக்க ஒரு ஃபிஷ் டேங்குக்குள்ளுக்கு காலை போட்டா காலில் வந்து மீன் கத்துருக்கும். அது வேற கதை. அப்ப இந்த காலை போட்டா தண்ணி மேல வார, எவ்வளவு மேல வார, இந்த கால்ட சைஸுக்குரிய தண்ணி மேலேயே வார, கால்ட சைஸுக்குரிய தண்ணி வெளியே வார. இது என்ன கால இல்ல, அவங்கள காலத்தான் கீழின்னு கால்ட சைஸுக்குரிய தண்ணி வெளியே வார. இப்ப நான் சரி ஒரு மனுஷனோட உள்ளுக்கு போய் இத்தா இப்படி, அந்த மனுஷன் உடம்புட சைஸுக்குரிய தண்ணி வெளியே வார, சைஸுக்கு ஒப்பான தண்ணி வெளியே வார. அப்ப இவங்க செல்ற, இப்ப நான் இப்ப செல்றேன், இப்ப இப்படி வச்சு இப்ப ஒரு பொருளை நான் இப்படி போட்டா வெளியே வார தண்ணீர கனவளவு இந்த முழு பொட்டியுடையும் கனவளவுக்கு, கனவளவு 4 சென்டிமீட்டர் கனவன்னு வச்சுக்கொள்வோம். இது அரைவாசி மிதந்து கொண்டிருக்கிறேன். வெளியே வந்த தண்ணியை எடுத்து அளந்து பார்த்தா அதுவும் 4 சென்டிமீட்டர் கனமாவோ இருக்கும், இல்லாட்டி அதை விட குறவாய்க்கும். எனக்கு அதை சொல்லுங்க, இந்த பொட்டி மொத்த கனவளவு 4 சென்டிமீட்டர் கனம், ஆனா அது மிதக்கிறது அரைவாசி. அப்ப எவ்வளவு தண்ணீர கனவளவு வந்திருக்கும்? அது அரைவாசி மாதிரி வந்திக்குமே, விளங்குறேன். ஒரு பொருள்ல அமிழ்ந்த பகுதியில கனவளவு சமனான கனவளவு தான் வெளியே வரும். கனவளவா, கனவளவை பத்தி பேசுறது நிறைய பத்தி அல்ல. நிறைய பத்தி பேசுறது ஆர்கிமெடிஸ் தத்துவத்துக்கு கீழே வர நிறையும் இதுவும் சமணன். அமிழ்ந்த பகுதியில கனவளவுக்கு ஒப்பான கனவளவு தான் வர, மொத்த கனவளவுக்கும் சமனான கனவளவு வர இல்ல. ரைட். ஓ, தண்ணிக்குள்ள ஈக்கிற அளவுக்கு தான் வெளியே வர. அந்த காக்க போட்ட கல்லிட சைஸுக்கு தான் தண்ணி வெளியே வந்து. ஆனா இந்த 3வது கூற்று இப்ப வாசி பாருங்க, இப்ப விளங்கிக்கும், இப்ப வாசி பாருங்க. ஏயினால் இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்தின் கனவளவு ஏயின் மொத்த கனவளவுக்கு சமனா? சரியோ? மொத்த கனவளவுக்கு சமனம். அந்த மொத்தமா நாங்க நீளம் தர அகலம் தர உயரம் போட்டா வார அந்த கனவளவுக்கு அது சமனம் இல்ல. அது உள்ளுக்கு தண்ணிக்குள்ளிக்கிற அந்த பகுதியிட அளவுக்கு சமனான. தாங்க எவ்வளவு அமிழ்த்துறோ, என்ற காலை நான் ஒரு மீன் டங்கிக்குள்ள போட்டா அந்த கால் சைஸுக்கு தான் தண்ணி வெளியே வரும். அப்ப அமிழ்ந்த பகுதியின் கனவளவுக்கு ஒப்பான கனவளவு தான் வெளியே வரும். அப்ப நான் இந்த ஃபைனலா சமரி ஒன்று சொல்றேன். நிறை பத்தி பேச போகல வேறொரு சாப்டர். ஒரு பொருள் மிதந்தா அந்த மொத்த பாரம் வெளியே வார தண்ணீர பாரத்துக்கு சமன். மொத்த பாரம் வெளியே வார பாரத்துக்கு சமன், வெளியே வார தண்ணீர பாரத்துக்கு சமன் மிதந்தா. கனவளவை பத்தி சொன்னா அதுட அமிழ்ந்த தாண்ட பகுதியில கனவளவு சமனான கனவளவு வெளியே வர. அதாவது இப்ப மில்லி லீட்டரை பத்தி பேசுவோம். பேசினது கிலோகிராம் நியூட்டனை பத்தி, இப்ப நாங்க பேசுறது மில்லி லீட்டரை பத்தி. ஒரு பொருள் அமிழ்ந்த வார கனவளவிக்க வெளியே வர தண்ணிய மில்லி லீட்டர்ல சென்ன வார கணக்கிக்கு அது வந்து உள்ளுக்கு தாண்ட சைஸ் மில்லி லீட்டரா ஆயிக்கும். உள்ளுக்கு தாண்ட சைஸ் கனவளவும் வெளியே வந்த மில்லி லீட்டர்ல வார அளவும் சமனாயிக்கும். அப்ப கனவளவையும் நிறையையும் நீங்க குழப்பிக்கொள்ள வேணும். ஒரு பொருள் மிதந்தா அவிட வெளியே வார தண்ணிட பாரமும் பொருளோட பாரமும் சமன், அது வேற சாப்டர். அது அவிட வெளியில வார தண்ணிட மில்லி லீட்டர் கனவளவு பொருள் அமிழ்ந்த பகுதியிட கனவளவுக்கு சமன். கனவளவுன்றது வேற, நிறைன்றது வேற. விளங்குறோம்? குழப்பிக்கொள்ளாம நான் ரெண்டு தலைப்பா சொல்லி. அப்ப கனவளவு பாக்குறது உள்ளு போன சைஸுக்கு ஒப்பானது. தண்ணியில போய் அந்த பொட்டி அந்த இடத்த நிரப்பிக்கொண்டு ஆடி தண்ணி அந்த சைஸுக்கு தானே வெளியே வரணும். இப்ப சும்மா தண்ணி நிறைஞ்சிருந்ததுக்குள்ள ஒரு பொட்டியை போட்டா பொட்டி பெய்த்து அந்த தண்ணியில ஒரு இடத்த பிடிச்சிக்கொண்டு அப்ப தண்ணி என்ன செய்யும்? அந்த பொட்டி உள்ளு போன பொட்டியோட சைஸால வெளியே வருமே. யோசிப்பாரு, காக்கா கல்ல போட்டதால அந்த கல்லுக்கு ஒப்பான சைஸ்ல தண்ணி வெளியே நீட்டிப்பட்டு கல்லு பெய்த்து தண்ணிக்குள்ள ஒரு இடத்த பிடிச்சி கொள்றேன். தண்ணிக்கு அப்ப இங்க நிறைய கல்லைக்கிறேன். அப்ப கல்லுக்கு வெளியே தண்ணி வந்து அப்ப இந்த பொட்டி உள்ளுக்கு போனா அந்த பொட்டி அந்த இடத்த பிடிச்சி கொண்டிக்கு போற ஏரியாவை. அப்ப அந்த தண்ணி வந்து அதோட சைஸுக்கு தானே வெளியே வரும். ஒரு மீன் டங்கிக்குள்ள நான் காலை போட்ட என்ன பெரிய யானை மாதிரி என் கால் வந்து அதுக்குள்ளே பிடிச்சி கொண்டிக்கு ஒரு இடத்து. அப்ப அந்த தண்ணி அந்த இடத்த கடந்து வெளியே வரும். கால் அந்த இடத்த தண்ணியை பிடிச்சிக்க தண்ணிக்குள்ள ஒரு இடத்த. விளங்குறோ இல்லையோ? செட் பண்ணுங்க. இதுதான் வந்ததுலே ஆக கஷ்டம். அடுத்த கேள்வி, இது கொஞ்சத்துல யோசிச்சிருக்கல கஷ்டமான கேள்வி 5வது. ஆனா இந்த கேள்வியை செய்யறதுக்கு இந்த 3வது கூற்று அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? தேவையே இல்லை. 1வது கூற்று மட்டும் தெரிஞ்சா போதும். திரவத்தின் ஏயின் பிரயோகிக்கப்படும் மேலுது இப்ப மொத்த நிறைக்கு சமம். அப்ப 1வது படிச்சுட்டு போனொருத்தர் இந்த கூற்றை பார்த்த உடனே அடிச்சு முடிஞ்சு. அவருக்கு 2ஆம் கூற்று 3ஆம் கூற்று 4ஆம் கூற்று தெரியாட்டியும் பரவாயில்ல, ஏ ஒன்று அடிக்கலுமே. நாங்க தந்த நோட்ஸ்ல இருக்கிற விஷயம் தான் 1வது கூற்று. ரைட். வெளியில வார நீரின் நிறை சமன் பொருளின் திணிவு. நாங்க கனவளவை பத்தி பேச போக்குள்ள வேற கதை. நான் இப்ப 2 டிப் அதை நல்லாவே சொல்லிட்டேன். நான் மறுசன்னா தலை தான் நோவும். நீங்க ரெக்கார்டை பிளே பண்ணி பாருங்க. இப்ப ஒரு புள்ளி அப்ப அப்படி என்ன சார்? வெளியில வார நீர் சமன் பொருளின் திணிவோம்.
வெளியில வார நிறையிட திணிவும் பொருள திணிவும் சமன், அது வேற கேஸ். கனவளவை பத்தி பேச போக்குள்ள அது வேற. தண்ணீர சைஸ பத்தி பேசினா, சைஸ் எவ்வளவு மில்லி லிட்டர்ன்னு சொன்னா அது உள்ளுக்கு போன சைஸ் அளவு, அவ்வளவுதான். ஓகே பாய், இதை நான் ஃபினிஷ் பண்ணிக்கொள்றேன். நான் வந்து அடுத்த கிளாஸ்ல தான் யூனிட் 16 செய்யணும். நான் 7 மணி அதை பிளான் பண்ணி ஒரு 2 3 ரெக்கார்டை சேர்த்து ஒரு ரெக்கார்டா சரி தர பாக்குறேன். அப்ப அந்த கிளாஸ் ஈக்குவலைஸ் பண்ணி ரெக்கார்டு ஒன்று தந்த மாதிரி சார் இருக்கும் எங்களுக்கு. அப்ப ஃபுல் பேப்பர் செய்யணும். மெயினா டார்கெட் வந்து ஒரு ஃபுல் பேப்பர் செய்யறது. உங்களுக்கு இப்ப தொகுதிகள் அப்படி கொஞ்சம் நினைவு இல்லாட்டி அதுல நான் கேள்வி எகின வருமன்றதை மட்டும் சொல்லி, இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கொண்ட சிறுநீரா தொகுதி எடுத்தா சிறுநீரா தொகுதியில இந்த கேள்வி தான் வருமண்டிக்கே, அந்த கேள்வியை மட்டும் போட்டு நான் ஒரு பேப்பர் ஒன்று தரேன். அப்ப நீங்க அந்த கேள்வியை மட்டும் படிச்சா போதும், வேற ஒன்றும் படிச்ச தேவையில்லை. அப்படி செய்த ட்ரை ஒன்று பண்ணி கொண்டீங்க. அப்ப அதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல. அப்போ விட்டமின் சுட்டு நான் அந்த ஃபுல் பேப்பர் செய்ய போகல செய்யணும்னு பார்த்தேன். விட்டமின் சுட்டு ரெக்கார்ட் ஈக்காது தேடணும். ஏன்னா அந்த பழைய அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து இதாகிக்குது, அதால சம்டைம் அந்த ரெக்கார்ட் ஈக்காது.